Hello everyone. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து we are going to see the electrochemistry. So let's begin the session. கொஞ்சம் வந்து PPT ஒரு சிலது மட்டும் தான் புக்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஓகே. So let's begin the session. So நம்மளோட சிலபஸ்ல என்ன இருக்குன்னா galvanic cells, types of reversible and irreversible electrodes இருக்கு. Actually reversible electrodes தான், irreversible cells possible. ஓகே. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோன் வந்து எனக்கு தெரிஞ்சு irreversible electrodes மேபி irreversible செல்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அடுத்து கன்வென்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், நர்ன்ஸ்ட் இக்குவேஷன், reference electrode, computation of EMF of the cell, calculation of thermodynamic properties of cell reactions, overpotential, hydrogen overpotential, Arrhenius theory, Debye equation, Kohlrausch law, Oswald dilution law, determination of pH of acids by potentiometric method, corrosion, types of corrosion, prevention of corrosion. Okay, so let's begin the session. What do you mean by electrochemistry? Electrochemistry வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு பார்ட்டு. அது எதை பற்றி படிக்குதுன்னா இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு தி கெமிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி இன்டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, நம்ம ஜென்ரலாக வந்து செல்லில் என்ன பண்ணுவோம், நம்ம பேட்ரிஸில் வந்து ஆல்ரெடி வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, அதை நம்ம பேட்ரி வந்து நம்மளோட இதில் வந்து போடுறப்போ வந்து என்ன டார்ச் லைட்டில் போடுறப்போ என்னாகும், அந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. அது வந்து நமக்கு லைட் எனர்ஜியோ ஸோ இல்லை சாங்ஸோ வேறு என்ன பண்ணுறோமோ அது வந்து மாறுது. ஓகே, இதே எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸில் என்ன பண்ணுவோம்னா வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பாஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனாக கேரி அவுட் பண்ணுவோம். அது பேர் இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜென்ரலாக ஒரு மெட்டீரியல்ஸ் நம்மளை சுற்றி இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அதனோட கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணி கண்டக்டர்ஸ், semiconductors and insulators ன்னு சொல்லுவோம். கண்டக்டர்ஸ்னால் என்ன, இட் வில் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்லி அட் ஆல் த டெம்பரேச்சர், அட் பியூர் கண்டிஷன், இம்பியூர் கண்டிஷனை ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணும். செமிகண்டக்டர்ஸ் அதனோட டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சரில் அண்டு பியூர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணாது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்பையோ இல்லை லைட்டு வந்து விழுறப்பையோ இல்லை அது கூட ஏதாச்சும் டோப்பன்ஸ் இம்பியூர் ஸ்டேட்டில் தான் என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும். அப்போது பை இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர் ஆர் பை ஆடிங் த இம்ப்யூரிட்டிஸ் அப்போ தான் கண்டக்ட் பண்ணுச்சுன்னா அது பேர் வந்து செமிகண்டக்டர்ஸ் சொல்லும். இன்சுலேட்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ கண்டக்டர்ஸை ஃபர்தராக நம்ம சொல்லுவோம் எலக்ட்ரானிக் கண்டக்டர்ஸ் ஆர் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ், இல்லைனா வந்து எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ், அயனிக் கண்டக்டர்ஸ். எலக்ட்ரானிக் கண்டக்டர்ஸ் ஆர் மெட்டாலிக் கண்டக்டர், இப்போ காப்பர் ஒயர் இருக்குது, கோல்டு இருக்குது, இதெல்லாம் வந்து என்னாகும், தே கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி பை த்ரூ தி எலக்ட்ரான்ஸ். இதே எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ் அயான்ஸ் மூலமாக கண்டக்ட் பண்ணுறதுனால எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ், இன்னொரு பேர் வந்து அயனிக் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒன்று வந்து த்ரூ த எலக்ட்ரான்ஸ்னால் எலக்ட்ரானிக் கண்டக்டர்ஸ், த்ரூ த அயான்ஸ்னால் அயானிக் கண்டக்டர்ஸ். அப்போ எலக்ட்ரோலைட்டை தண்ணியில் டிசால்வ் பண்ணவோ இல்லை எலக்ட்ரோலைட்டை வந்து மெல்ட் பண்ணவோ நமக்கு என்ன வரும், அயான்ஸ் வரும். அயான்ஸ் மூலமாக வந்து நமக்கு கண்டக்ஷன் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபிசிக்ஸில் தான் நம்ம மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் வந்து படிப்போம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோலைட்? எ சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் இன் வாட்டர் டு கிவ் தி அயான்ஸ். எலக்ட்ரோலைட்னா என்னது, ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து தண்ணியில் போட்டு நமக்கு அயான்ஸ் அது குடிச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் வந்து எலக்ட்ரோலைட், மின்பகுளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது வந்து இது எலக்ட்ரிக்கலி கண்டக்டிவ், இட் மஸ்ட் பி ப்ரெசன்ட் ஃபார் த ரியாக்ஷன் டு அக்கர். ஓகே, அதுதான் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் செல்ஸு. ஸோ நம்ம வோல்டாயிக் செல் இல்லை கேல்வனிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். கேல்வனிக் செல்ஸில் என்ன ஆகும், இட் ஜென்ரேட்ஸ் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போது இங்கே வந்து என்ன ஆகுது, கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து மாறுது. ஓகே, ஸோ கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்னால் இட் அப்சார்ப்ஸ் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் இட் கன்வெர்ட்ஸ் தி கெமிக்கல் எனர்ஜி. ஓகே, இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி ரிவர்சிபிள் சைடில் வந்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் எனர்ஜி நீங்கள் வந்து பேட்ரி போட்டிங்கனாக்கா ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் நடக்கும், அது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும். இதே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒரு ரியாக்ஷன் ஆல்ரெடி நடந்து முடிச்சு நீங்கள் கரண்ட் வச்சு திருப்பி அந்த ரியாக்ஷனை பிரிங் பேக் பண்ணுறீங்க. இப்போ நான் ஸ்பான்டேனியஸ் டைரெக்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த எலக்ட்ரோலைட்டிக் வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளோடது வந்து கேல்வனிக் செல்ஸ்னால் என்ன கேட்டிருக்கேன், ஜென்ரலாக கேல்வனிக் வோல்டாயிக் செல், கால்வனிக் செல்ஸ்னால் டேனியல் செல்லாம் வந்து காப்பர் செல். கேல்வனிக் செல்ஸ்னால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்லேருந்து
உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப யூ கெட் த 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் செல்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப யூ கெட் த டிஃப்ரென்ஸ் இன் த இஎம்எஃப். ஓகே, ஸோ அந்த பொட்டென்ஷியல்லேருந்து யூ ஜஸ்ட் ஸ்டோர் த பொட்டென்ஷியல், அதுலேருந்து இஎம்எஃப் வரும், அந்த இஎம்எஃப்லேருந்து யூ ஜென்ரேட் த அதர் எனர்ஜி. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோலிட்டிக் செல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோலிட்டிக் செல்னால் வந்து நம்ம பார்த்த ரெண்டாவது செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல் வந்து நம்மளோட வோல்டாயிக் செல் ஆர் கேல்வனிக் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல்னால் வந்து வோல்டாயிக் ஆர் கேல்வனிக். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பிரிங்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன். இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார் கெமிக்கல் எனர்ஜி பிரிங்ஸ் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இங்கே ஆனோட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஜென்ரலாக, இங்கே கேத்தோட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இங்கே வந்து ஆப்போசிட், ஆனோட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, கேத்தோட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இங்கே எலக்ட்ரான்ஸ் இஸ் மூவிங் ஃப்ரம் ஆனோட் டு த கேத்தோட். இங்கே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட் த்ரூ த எக்ஸ்டர்னல் சர்க்யூட். ஓகே, இங்கே வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன் at the electrode is governed by the Faraday's law of electrolysis. இங்கே வந்து EMF the cell depends upon the concentration of the electrolyte, nature of the metal electrode. ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரோலைட் வந்து ரிவர்சிபிளாக இந்த ரியாக்ஷன் ஃபார்வர்டாக பேக்வர்டான்றது பொறுத்து அந்த EMF வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டை பொறுத்து. எலக்ட்ரிசிட்டி இஸ் பாஸ்ட் இஸ் மெஷர்ட் பை கூலோமீட்டர். இங்கே EMF பாஸ்ட் வந்து இஸ் மெஷர்ட் பை த பொட்டென்ஷியோமீட்டர். So one electrolyte and 2 electrodes are needed for the same element. இங்கே வந்து 2 different electrolytes and 2 different, இங்கே வந்து ஒரே சொல்யூஷனில் இங்கே 2 எலக்ட்ரோடு போடுவோம். இங்கே 2 different சொல்யூஷனில் இது ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன், இது ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற சால்ட் பிரிட்ஜ், அதுதான் வந்து வோல்டாயிக் செல்ஸ். இங்கே ஒரே சொல்யூஷனில் 2 எலக்ட்ரோடு போட்டுப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி இது வந்து ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் செல்ஸுக்கு என்ன எலக்ட்ரோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரிவர்சிபிள் செல்ஸ்னால் எங்கே செல் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் பேட்ரி இருக்கு இல்லையா, லித்தியம் பேட்ரி, நீங்கள் சார்ஜ் போட உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து ஒரு டைரெக்ஷன் நடக்கும். நீங்கள் திருப்பி கரண்ட் போட்டு சார்ஜ் பண்ணுறப்ப என்ன ஆகும், அது வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிளாக இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப ரியாக்ஷன் இந்த சைட்னா ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு, திருப்பி நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ இட் வில் கோ பேக் திஸ் ஸ்டேஜ், அப்போ ரிவர்சிபிள் செல்ஸ். ஸோ EMF is generated by the cell reaction by its own. Cell reaction occurs only when the 2 electrodes are connected externally. இங்கே irreversible செல்ஸ்னால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேட்டரிக்கு யூஸ் பண்ணுற டார்ச் லைட், டார்ச் லைட் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ், அது என்ன பண்ணும், ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாக்கா என்ன பண்ணுவோம், நம்ம த்ரோ பண்ணிவிடுவோம் இல்லையா, ஏன்னா ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன் காட் எம்டீட். ஓகே, ஸோ ஒன்ஸ் அது வந்து ரியாக்ஷன் முடிஞ்சுன்னா அந்த பேட்ரிஸை நம்ம ரிமூவ் பண்ணி புது பேட்ரிஸ் தான் வந்து போட முடியும். ஸோ அந்த சின்ன நம்ம கிளாக்குக்கு போடுறதுல. ஸோ செல் ரியாக்ஷன் மே அக்கர் ஈவன் த 2 electrodes are not connected externally. It is an electrolytic cell. இது வந்து galvanic cells. ஸோ நமக்கு ஈவன் இதுலேயே வந்து செல்ஸ்லேயே ப்ரைமரி செல்ஸ் இருக்குது, செகண்டரி செல்ஸ் இருக்குது. ப்ரைமரி செல்ஸ்னால் வந்து செல் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இர்ரிவர்சிபிள். செகண்டரி செல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா செகண்டரி பேட்ரிஸ் வந்து செல் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள் அப்படின்னு படிப்போம். ஸோ ஒரு செல் அப்படின்னா வந்து என்ன, கம்ப்ளீட் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னா என்னென்னா, எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2 ஹாஃப் செல்ஸ் இருக்கணும். இட் ஷுட் ஹாவ் 2 ஹாஃப் செல்ஸ். இது ஒரு ஹாஃப் செல், இது ஒரு ஹாஃப் செல். ஓகே, இப்போ ஹாஃப் செல் வந்து ஒன்று பார்த்திங்கனாக்கா ஆனோடிக் ஆஃப் செல், ஆனோடு. ஓகே, இன்னொன்று வந்து கேத்தோடிக் ஆஃப் செல். உங்களோட ஆனோடு எப்பவுமே லெஃப்ட் சைடில் இருக்கும், கேத்தோடு வந்து ரைட் சைடில் இருக்கும். ரெப்ரசன்டேஷனில் ஆனோடில் வந்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் வந்து உங்களுக்கு ரிடக்ஷன் நடக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா கேத்தோடிக் ரிடக்ஷன் வந்து என்ன, லியோகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து எப்போவுமே உங்களுக்கு ரைட் சைடில் கேத்தோடிக் ரிடக்ஷன், கேத்தோடு வந்து உங்களுக்கு ரைட் சைடில் தான் இருக்கும், அங்கே நமக்கு ரிடக்ஷன் தான், ரைட் ஃபார் ரிடக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ரைட்டுக்கு ஆப்போசிட் வந்து லெஃப்ட்டு வந்து ஃபார் ஆக்சிடேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதுதான் வந்து ஆனோடிக் ஆக்சிடேஷன், கேத்தோடிக் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். எலக்ட்ரோட்ஸ்னால் இங்கே மெட்டாலிக்கில் இங்கே மேக் பண்ணியிருக்கேன், இந்த கலர்ஸில் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து எலக்ட்ரோட்ஸ். ஸோ லெட் மீ ஷோ யூஸிங் த லேசர் பாயிண்டர்.
ஓகே. இது எல்லாமே வந்து எலக்ட்ரோட்ஸ். இது இங்கே வந்து ஜிங்க் எலக்ட்ரோட், இங்கே காப்பர் எலக்ட்ரோட். இது சொல்யூஷன் தெரியும். இந்த காப்பர் எலக்ட்ரோட காப்பர் சொல்யூஷனில் இங்கே டிப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜிங்க் எலக்ட்ரோட ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணியிருக்காங்க. தென் இன்டர்னலாக சால்ட் பிரிட்ஜு, எக்ஸ்டர்னலாக வோல்ட் மீட்டர். இப்போ இந்தமாரி கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு வோல்ட் மீட்டர் வந்து எலக்ட்ரான் எந்த சைட் மூவ் ஆகுது, அப்போது எந்த எலக்ட்ரான் மூவ் அதுக்கு ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு அந்த ரீடிங் வந்து காட்டும். ஓகே, டிஃப்ளெக்ஷன் வந்து காட்டும். இட் வில் ஷோ த மீட்டர் ஓவரால் இந்த செல்லோட இஎம்எஃப் வந்து என்ன. அப்புறம் நம்ம நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து அதை நம்ம கேல்குலேட் பண்ணி எழுதுவோம். ஸோ இதனோட இந்த கான்சன்ட்ரேஷனை பொறுத்து மாறும். ஓகே, அந்த மெட்டல் வந்து அந்த இஎம்எஃப் சீரீஸில் ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து அதனோட வேல்யூ எப்படி இருக்குது, இப்போ எது கூட கனெக்ட் பண்ணால் எது வந்து ஆக்சிடேஷன் நடக்கும், எது ரிடக்ஷன் நடக்கும்ன்றதையும் வந்து நமக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரோலைட்னா வந்து என்னது, நம்ம ஒரு சால்ட் எடுத்து அதை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறது தான் வந்து எலக்ட்ரோலைட். இட் ஹேஸ் அ மிக்சர் ஆஃப் அயான்ஸ். சால்ட் பிரிட்ஜ் இட் கம்ப்ளீட்ஸ் தி சர்க்யூட் இன்டர்னலி. வோல்ட் மீட்டர் இட் இஸ் கம்ப்ளீட் த சர்க்யூட் எக்ஸ்டர்னலி. Okay, so next moving on to the types of reversible electrodes. இங்கே நம்ம 5 types of reversible electrodes இருக்கு. மெட்டல் அயான் எலக்ட்ரோட். ஓகே, மெட்டல் அயான் எலக்ட்ரோட்னா அதில் அந்த எலக்ட்ரோடில் வந்து ஒரு மெட்டல் இருக்குது. அது வந்து எதில் டிப் ஆகிருக்கு, மெட்டல் அயானோட அதனோட கரஸ்பாண்டிங் மெட்டல் அயானோடது. இப்போ காப்பர் சல்ஃபேட், அப்போ அது மெட்டல் அயானோடது. அதேமாரி ஜிங்க் இஸ் டிப்ட் இன் ஜிங்க் சல்ஃபேட். அடுத்து கேஸ் எலக்ட்ரோடில் என்னென்னா, இப்போ பிளாட்டினம் இருக்கும். பிளாட்டினம் எலக்ட்ரோடை வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து வி டிப்பிட் அதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் சிலிண்டர் வச்சுருப்போம். H2 கேஸும் இருக்கும். அதனோட காமன் அயான் வந்து H+, அதாவது HCl சொல்யூஷனும் H2SO4. இப்போது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு Cl2 கேஸ் வந்து இதில் வந்து ஒரு சிலிண்டரை கவுத்தி வச்சுருப்போம். அதை வந்து சொல்யூஷனில் கவுத்தி வச்சுருப்போம். அதில் வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோட டிப் பண்ணியிருப்போம். மீன் Cl2 கேஸ். அப்புறம் HCl வந்து அதில் அகெயின் Cl- வந்து காமனாக இருக்கும். அப்போது அதனோட அயான் கேட்டையானோ ஒரு ஆனியானோ அதனோட கேஸு ப்ளஸ் இப்போ நம்ம கேஸ் வந்து எலக்ட்ரோட யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால பிளாட்டினம் எலக்ட்ரோட இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மெட்டல் இன்சாலிபிள் சால்ட்டுக்கு வந்து மெட்டல் இருக்குது, அதனோட இன்சாலிபிள் சால்ட் வந்து என்னது, ப்ரிசிப்டேட். அதையும் நம்ம வந்து எலக்ட்ரோடாக வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு காமனாக இருக்க அயான் வந்து Cl- வந்து நம்ம எலக்ட்ரோலைட் சொல்யூஷனாக யூஸ் பண்ணுவோம். ரெடாக்ஸ் எலக்ட்ரோட், குயின் ஹைட்ரோன் எலக்ட்ரோட், Fe3+ Fe2+, ஒரே சொல்யூஷன்லேயே Fe3+ சால்ட்டு 2+ சால்ட்டி போட்டு வி டிப் த பிளாட்டினம். இங்கே அதே மாதிரி தான் ஸ்டானம் 4+ அண்டு SN4+ அண்டு SN2+. அயான் செலக்டிவ் எலக்ட்ரோட்ஸ் கொஞ்சம் இதனோட காம்பினேஷன் தான். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் எலக்ட்ரோட். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டல் இன்சாலிபிள் சால்ட்டுக்கு எலக்ட்ரோடுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஜிங்க் எலக்ட்ரோடை வந்து இங்கே ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் வந்து டிப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து ஜென்ரலாக இதை வந்து நம்ம ஹாஃப் செல் அப்படின்னா, இது சிங்கிள் எலக்ட்ரோடுன்றதுனால இதை ஹாஃப் செல் சொல்லுவோம். இந்த ஹாஃப் செல் வந்து பார்த்திங்கனாக்கா இதை டிப் பண்ணோடனே இட் டெவலப் செர்டைன் பொட்டென்ஷியல். அதுதான் வந்து சிங்கிள் செல் பொட்டென்ஷியல் சொல்லுவோம். ஓகே, சிங்கிள் செல் பொட்டென்ஷியல்னால் ஒரு எலக்ட்ரோட அதனோட எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் நீங்கள் டிப் பண்ணுறப்போ இட் டெவலப்ஸ் த பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எலக்ட்ரோட் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜஸும் சொல்யூஷன் பக்கம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸும் உங்களுக்கு இந்த ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் காப்பர் எலக்ட்ரோட் வந்து நமக்கு தெரியும். காப்பர் வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும், காப்பர் சல்ஃபேட் வந்து ப்ளூ கலரில். டிப் பண்ணுறப்போ அகெயின் ஓகே இட் டெவலப்ஸ் அ டபுள் லேயர், சம் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர், ஒரு ப்ளஸ் சார்ஜஸ் அண்ட் மைனஸ் சார்ஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போ இது ரெண்டுமே வந்து மெட்டல், அதனோட மெட்டல் அயன். காப்பரோட மெட்டல் அயன் வந்து Cu2+. ஸோ அதனோட கரஸ்பாண்டிங் சொல்யூஷனில் இதை டிப் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கேஸ் எலக்ட்ரோட். இங்கே கேஸ் எலக்ட்ரோடில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு பிளாட்டினம் இருக்குது, பிளாட்டினம் காஸு. ஓகே, இது வந்து இட் இஸ் மேலே வந்து ஒரு லேயர் கைண்ட் ஆஃப் லேயர், உள்ளே வந்து H2 கேஸ் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி. இதுக்குள்ளே வந்து என்னது HCl சொல்யூஷன், ஏதோ ஒரு ஹைட்ரஜனையான இருக்கா ஒரு சொல்யூஷன் வந்து இங்கே டிப் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, H2 கேஸும் இருக்குது, H+ அயான்ஸும் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் வந்து ஒரு நம்ம மெட்டல் கிடையாது இல்லையா, அப்போ அதுக்கு காமனாக வந்து PT. அப்போ இது நம்ம செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதுவோம், PT H+ H2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஓகே, லைக் இது வந்து இந்த பக்கம் ரிடக்ஷனாக இருந்துச்சுன்னா, ஆனோடாக இருந்தால் எப்படி எழுதுவோம்னா வந்து PT H2 கேஸ் H+.
ஆனோடாக இருந்தால் இப்படி எழுதும், கேத்தோடாக இருந்தால் லைக் H+H2PT அப்படின்னு சொல்லிட்டு எழுதும். ஓகே, அது நம்ம ரெப்ரசன்டேஷன் எழுதுகிறப்ப பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு மெட்டல் இன்சாலிபிள் சால்ட்டோட எலக்ட்ரோடு தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேலமல் எலக்ட்ரோடு. மெட்டல் இன்சாலிபிள் சால்ட்டு. ஒரு மெட்டல் இருக்குது, இங்கே மெர்க்குரி இருக்குது. மெர்க்குரியோட இன்சாலிபிள் சால்ட் வந்து மெர்க்குரி குளோரைட். நம்ம ஃபஸ்ட் குரூப்பில் மெர்க்குரி வந்து HCl ஊற்றி தான் வந்து ப்ரிசிப்டேஷன் பண்ணுவோம். ஓகே, அப்போ இது வந்து ஒரு மெட்டலோட இன்சாலிபிள் சால்ட்னா வந்து அதனோட ப்ரிசிப்டேட். ஓகே, இப்போ இந்த மெட்டல், இந்த மெர்க்குரியும் இந்த இதுவும் வந்து ரெண்டா காமனாக இருக்குது. இந்த HgCl2 இருக்கு இல்லையா, இதனோட காமன் அயன் வந்து ஒரு Cl. அப்போ KCl சொல்யூஷனை ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த செல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தா கீழே இங்கே மெர்க்குரி இருக்குது, இதுக்கு மேலே அந்த இன்சாலிபிள் சால்ட் Hg2Cl2, அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம், KCl சொல்யூஷனை ஃபில் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இங்கே வந்து பிளாட்டினம் ஒயர் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த பிளாட்டினம் ஒயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இது வந்து மேக்ஸிமம் ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யூஸ் பண்ணுறோம். இங்கே KClோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அதனோட EMF பொட்டென்ஷியல் வேல்யூ வந்து மாறும். ஓகே, ஜென்ரலாக வந்து ஒரு சேச்சுரேட்டட் கேலமலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.2442. ஓகே, ஸோ அடுத்து மெட்டல் இன்சாலிபிள் சால்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சில்வர் குளோரைடு எலக்ட்ரோடு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சில்வர் குளோரைடு வந்து வச்சுட்டோம், அதுக்கு மேலே வந்து சில்வர். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பிளாட்டினம் சென்ஸ் பண்ணுறதுக்காக பிளாட்டினம், அப்புறம் அதை வேற ஒரு இது கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனோட இப்போ AgCl இருக்குது, அதனோட காமன் அயான் வந்து Cl- இருக்க ஒரு சொல்யூஷனை ஃபில் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, அப்போ ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து சப்போஸ் இது வந்து உங்களுக்கு இதுவாகுதுன்னா ஏஜியே வந்து எலக்ட்ரோடாக செஞ்சுட்டாங்கன்னா அப்போ AgCl சாலிட் Cl- அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இது மெட்டல் இன்சாலிபிள் சால்ட். அந்த இன்சாலிபிள் சால்ட்டில் ஒரு ஆனியான் இருக்கு இல்லையா, அந்த Cl- சொல்யூஷன். ஓகே, அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது ரெடாஸ் எலக்ட்ரோட். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் நம்ம எலக்ட்ரோலைட் செட்டப்பில் வந்து இங்கே கண்டக்டிங் ஒயர் இருக்குது, இங்கே குயின் ஹைட்ரோன் ஃபில் பண்ணியிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கண்டக்டிங் பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க, அது எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். அப்புறம் இதை கனெக்ட் பண்ணுறப்ப இங்கே வந்து குயின் ஹைட்ரோன் வந்து என்னவாகுது, அதுவே ஹைட்ரோ குயினோனாக மாறுது ரியாக்ஷனில். இங்கே இருக்க ஒரு OH இந்த பக்கம் போயிட்டு என்ன ஆகுது உங்களுக்கு, இது இப்படி போகுது. ஓகே, இது இங்கே போகிறதுனால இந்த அயான் இங்கே போகுது, அதனால் H+ வந்து வெளியில் வந்துடுது, இதனோட H+. அப்போ 2H+ வெளியில் வந்துட்டு 2 எலக்ட்ரான் வெளில போயிட்டு வந்து உங்களுக்கு குயினோன் வந்து ஹைட்ரோ குயினோனாக மாறுது. ஓகே, ஸோ இது வந்து இதுக்குள்ளே நடக்கிற ரியாக்ஷன். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற ரியாக்ஷன். இது வந்து ஒன்று எடுத்தாவே இன்னொன்று இன்னோவாக மாறிக்கணும். ஓகே, அது பேர் வந்து ரெடாக்ஸ்ன்னு சொல்லும். சேம் டைப் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கா ஒரே காம்பவுண்டே இல்லை ஒரே மெட்டல்லையும் அதே சொல்யூஷனில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இது பேர் ரெடாக்ஸ் எலக்ட்ரோடு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்ன பின்னாடி வருதா, இப்போ இங்கே வந்து ஒரு பிளாட்டினம் எலக்ட்ரோடு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இங்கே இம்பர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னாக்கா Fe2+ சொல்யூஷனும் இருக்குது, அயான்ஸும் இருக்குது, Fe3+ அயான்ஸ் இருக்குது. அப்போது ஒரே எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் இங்கே வந்து ரியாக்ஷன் நடக்கும். Fe3+ takes up to 1 electron and gives Fe2+. இது வந்து ஒன்று வந்து இதுலேருந்து இதுவாக ஆகுறது என்னது, ரெடக்ஷன். ஓகே, இப்போ Fe2+ வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து எடுத்துட்டு போச்சுன்னா 3+ மாறும். ஓகே, ஸோ ஒன்றோட ஒன்று இது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ சரௌண்டிங் சொல்யூஷன். ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரெடாக்ஸ்க்கு. அதேமாதிரி SN4+ SN2+ சிஸ்டமும் எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அயான் செலக்டிவ் எலக்ட்ரோட்ஸ். இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து they have the silver wire coated with the silver chloride. இது வந்து ரெஃபரன்ஸ் சொல்யூஷன் டைல்யூட் HCl வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு தின் வால்டு மெம்ப்ரேன். இது வந்து அயான்ஸை டச் பண்ணாவே வந்து என்ன ஆகும், இது இந்த அயான்ஸ் தான் இந்த பொட்டென்ஷியல் சொல்லிட்டு இது வந்து ஒரு சென்சிட்டிவ், இந்த இடம் தான் வந்து மெம்ப்ரேனால் கோட் பண்ணியிருப்பாங்க, ஒரு கிளாஸ் தின் மெம்ப்ரேனால். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா இதில் வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன் இருக்கும், அந்த சில்வர் இது எலக்ட்ரோடு வந்து இருக்குது.
இது மிக்ஸ் பண்ணி இதில் நீங்கள் எந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த சொல்யூஷனை ஃபில் பண்ணாக்கா, இல்லை உள்ள ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இங்கே வந்து எதனோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதில் போய்ட்டு இந்த எலக்ட்ரோட டிப் பண்ணாக்கா இது வந்து இட் வில் ஷோ த அதனோட பிஹெச். நம்ம ஏற்கனவே பிஹெச் மெஷர்மெண்ட் வந்து படிப்போம். இப்போ கிளாஸ் எலக்ட்ரோடு ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த பிஹெச் ஆஃப் த கிவன் அயான். இந்த அயான் தான் இதுக்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஷோ. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. தி எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல் ஜென்ரலாக நம்ம வந்து மெட்டல் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், அதே மெட்டல் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷனும் ஆகும். ஓகே, பேஸ்ட் ஆன் த அது வந்து ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுதா ரிடக்ஷன் அண்டர்கோ தான் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த டைப் ஆஃப் 2 எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ சிலிங்க எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னால் ஒரு மெட்டல் எலக்ட்ரோடு வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணவும் செய்யலாம், கெயின் பண்ணவும் செய்யலாம். அப்போது லாஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து நம்ம ஆனோடிக் ஆக்சிடேஷன் சொல்லுவோம், கெயின் பண்ணிச்சுன்னா அது வந்து ரிடக்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அட் 25 டிகிரி செல்சியஸ் அண்டு 1 அட்மாஸ்பியர் அண்டு கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலார் இருக்கிறப்ப ஒரு எலக்ட்ரோடை என்ன பண்ணுறீங்க, அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் 1 மோலார் இருக்கும். அட் 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 அட்மாஸ்பியரில் யூ ஆர் டிப்பிங் த எலக்ட்ரோட் அண்ட் ஃபைண்டிங் அவுட் வாட் இஸ் தயர் இட்ஸ் இ. அது பேர் வந்து இ நாட்டுன்னு சொல்லும். இதை ஜென்ரலாக ஈன்னு சொல்லுவோம். அட் எனி கான்சன்ட்ரேஷன் வி கால் இட் அஸ் எ இ. இது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்றப்ப வி கால் இட் அஸ் எ இ நாட். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரோமோட்டிவ் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த எலக்ட்ரோமோட்டிவ் சீரீஸ் என்னென்னா எந்தெந்த மெட்டல் என்னென்ன பொட்டென்ஷியல் கொடுக்கு அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் அது ரெடியூஸ் ஆகுதா இல்லை ஆக்சிடைசிங் ஆகுதா. ஸோ மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் வேல்யூ வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணிப்போம். இது வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். இது வந்து இப்போ ஹைட்ரஜன் தான் அங்கேருந்து இங்கே ரெஃபரன்ஸ். ஓகே, ஹைட்ரஜனுக்கு வந்து 0 0. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக இங்கே டேபிள் உண்மையான டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் வந்து கீழே இருக்கும், பாசிட்டிவ் வந்து மேலே இருக்கும். ஜென்ரலாக இந்த மோஸ்ட் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்கலி மெட்டல்ஸ், அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம். இட் ரெடியூசஸ் த அதர் மெட்டல். இது இன்னொன்று ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா அப்போ அல்கலி மெட்டல் என்னவாகும், ஆக்சிடைஸ் ஆகும். இப்போ லித்தியம் இருக்குது, லித்தியம் இங்கே இருக்கிறத யாருன்னா லித்தியம் வந்து ஜிங்கை ரெடியூஸ் பண்ணும், இதே லித்தியம் வந்து அயனை ரெடியூஸ் பண்ணும். இப்போ ஜிங்க் வந்து யாரை ரெடியூஸ் பண்ணுவாங்க, அயனை மட்டும் தான். ஜிங்க் போய்ட்டு லித்தியத்தை ரெடியூஸ் பண்ண முடியாது. இந்த சைடு தான் மோஸ்ட் நெகட்டிவ் எலிமெண்ட், த ரெடக்ஷன் கெப்பாசிட்டி, த மோஸ்ட் நெகட்டிவ் எலிமெண்ட் ரெடியூசஸ் தி அதர். அதோட கம்மியான வேல்யூ இருக்கு, ஐ மீன் வேல்யூஸ். இப்போ சப்போஸ் இப்போ சில்வர் இருக்குது, சில்வர் வந்து எதை ரெடியூஸ் பண்ணோன்னா சில்வர் வந்து இந்த ஃப்ளூரினை ரெடியூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த 2 வேல்யூவில் பார்க்குறப்ப பாசிட்டிவ் வேல்யூஸில் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு தான் வந்து கம்மியான வேல்யூ இருக்குது, இது அதிகமான வேல்யூ இருக்குது. அப்போது இங்கே கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு அதிகம், இது கம்மி. பட் நெகட்டிவ் எலிமெண்ட்டு தான் அதுக்கு அடுத்து இருக்க நெகட்டிவ் எலிமெண்ட்டை. ஸோ வந்து நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து செல் ரெப்ரசன்டேஷன். இங்கே வந்து நான் வந்து ஒரு கேல்வனிக் செல் இல்லை டேனியல் செல்னே சொல்லலாம். டேனியல் செல்னால் காப்பர் சல்ஃபேட், காப்பர் இஸ் டிப்ட் இன் த காப்பர் சல்ஃபேட், ஜிங்க் எலக்ட்ரோட் டிப்ட் இன் த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். இது நீங்கள் சால்ட் பிரிட்ஜ் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். எக்ஸ்டர்னலாக வந்து வோல்ட் இது பார்க்குறப்ப நம்ம இது வந்து ரியாக்ஷன் பார்த்திங்கனாக்கா ஜிங்க் வந்து இங்கே கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஜிங்க் பார்த்திங்கனாக்கா கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. காப்பர் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஓவராலாக ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ZNS. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ZNS ப்ளஸ் Cu2 ப்ளஸ் aqueous gives Zn2 ப்ளஸ் aqueous ப்ளஸ் CuS. இப்படி தான் ஜென்ரலாக கொஷின் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அதில் கண்டுபிடிக்கணும் எது ஆக்சிடைஸ் ஆகி. இப்போ Zn வந்து என்ன இருக்குது, Zn வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, Zn வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, காப்பர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம செல் ரெப்ரசன்டேஷனில் எப்படி எழுதணும், ஆனோடிக் ஆக்சிடேஷன் அப்போ லெஃப்ட் சைடு எழுதணும். ஓகே, இப்போது இங்கே ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, Zn2 ப்ளஸ். சிங்கிள் பார்னால் வந்து எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்குது. டபுள் பார்னால் நடுவில் சால்ட் பிரிட்ஜ்னு இருக்கும். டபுள் பார் மீன்ஸ் சால்ட் பிரிட்ஜ்.
அடுத்து காப்பர் வந்து ரெடியூஸ் ஆகுது. Cu2+ வந்து என்னவா மாறி இருக்கு? Cuவா மாறி இருக்கு. சிங்கிள் பார்னா இது இதில் டிப் ஆயிருக்கு, இது இதில் டிப் ஆயிருக்கு. அப்போ டிப் ஆகுறதுனாலும் எது என்னவா மாறி இருக்கு? ஜிங்க் வந்து Zn2+ஆ மாறி இருக்கு, காப்பர் 2+ வந்து காப்பராக மாறி இருக்கு. அப்போ இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆனோட ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆனோடிக் ஆக்சிடேஷன். இந்த ஆப்ஷன் வந்து என்ன ரெப்ரசன்ட்? கேத்தோடிக் ரிடக்ஷன். இப்போ ஆனோடிக் ஆக்சிடேஷன் இப்படி தான் வந்து ஜெனரலாக கொடுத்துருக்க ஓவரால் ரியாக்ஷனுக்கு பண்ணுவோம். இப்போ இங்கே ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஐ மீன் செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க, நாம் வந்து அதுக்கு ரியாக்ஷன் எழுதணும். ஸோ ஏஜி வந்து ஏஜி ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போது நம்ம என்ன எழுதுவோம்? ஸோ ஏஜி solid gives Ag plus aqueous plus 1 electron. அடுத்து வந்து ஹைட்ரஜன் வந்து H2 இருக்கு. அப்போ 2H plus 2 electrons gives H2 gas. அப்போ இங்கே இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக 2Ag, இங்கே 2Ag ப்ளஸ் இங்கே 2 electrons, இது ரெண்டுத்தையும் வந்து எழுதுகிறோம், ஓவரால் ரியாக்ஷன் வந்து எழுதுகிறோம். இப்போ 2Ag solid plus 2H plus இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே இருக்க எலக்ட்ரானிக் கேன்சல் அவுட் ஆகிட்டு gives 2Ag plus H2 gas. ஓகே, இல்லைனாக்கா 1Agக்கு எழுதுகிறப்ப வந்து Ag solid, ஓகே, H plus Ag plus gives half H2. ஏன்னா ஜெனரலாக சம்டைம்ஸ் நம்ம எலக்ட்ரான் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக 2 போடுவோம். ஆக்சுவலி அந்த ரியாக்ஷன் வந்து 1 எலக்ட்ரான் தான். ஏன்னா டெல்டா G = NFE கால்குலேட் பண்ணுறப்ப அந்த எலக்ட்ரான் மேட்டர்ஸ். அப்போ ஆக்சுவலி ஹைட்ரஜனாவே வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இல்லை, சில்வர்னாலும் ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ அப்போ இதுதான் இதனோட செல் ரியாக்ஷன். ரெண்டாவது வந்து குரோமியம் Cr2O7 -7 Cr3+ ஹைட்ரஜன் டபுள் பார் Br - Br2 மாறுது. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு Cr2O7ல் Cr2O2 ஈக்குவல் டு Cr2O7 -2. இப்போ Crஓடது 2Cr + 7O2 -14 ஈக்குவல் டு -2. 2Cr = -2 plus 14 12. I don't think Cr = 12, Cr = +6. இங்கே என்னவா இருக்குது? குரோமியம் வந்து +6லேருந்து +3க்கு மாறி இருக்கு, Br- வந்து Br2க்கு மாறி இருக்கு. அப்போ அது ஆக்சிடேஷன் தான். ஓகே, இந்த செல் ரெப்ரசன்டேஷன் செல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா Br- ஆல்ரெடி இருக்குது, அது வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது? ஆஃப் Br2 ப்ளஸ் 1 எலக்ட்ரான் மைனஸ் ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஐ மீன் -1லேருந்து 0க்கு மாறி இருக்கு. அப்போ இது வந்து ஆக்சிடேஷன், சாரி. அடுத்து இங்கே Cr வந்து +6ல் இருந்தது, உங்களுக்கு Cr3+ஆக மாறி இருக்கு, அது வந்து ரிடக்ஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி யூ கேன் ரைட் த எது என்னவா மாறி இருக்கா. நீங்கள் ரெப்ரசன்டேஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டாவது. இங்கே வந்து Cl - 2Fe3+ ஓவரால் ரியாக்ஷன் 2Cl - 2Fe3+ aqueous gives Cl2 gas plus 2Fe2+. ஸோ இங்கே இது வந்து என்ன இருக்குது? ரிடக்ஷன். இது என்னவா இருக்குது? ஆக்சிடேஷன். இப்போ ஆக்சிடேஷன் நம்ம லெஃப்ட் சைடு ரெப்ரசன்ட் பண்ணோம். இப்போது Cl- வந்து உங்களுக்கு Cl2ஆக மாறி இருக்கு. அடுத்து வந்து Fe3+ வந்து Fe2+ஆக மாறி இருக்கு. இங்கே எலக்ட்ரோடு எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணோம்? பிளாட்டினம் போடணும். பிளாட்டினம் பக்கத்தில் என்ன போடணுன்னா வந்து Cl2 கேஸ் அப்படின்னு போடணும். கேஸில் தான் டிப் பண்ணி வச்சுப்போம். பார் Cl- டபுள் பார்
Fe 3 ப்ளஸ் Fe 2 ப்ளஸ் இதில் வந்து பிளாட்டினம் கம்மா அப்படின்னு எழுதுவோம். ஓகே, இப்படி தான் வந்து செல் ரெப்ரசன்டேஷன் வந்து எழுதுவோம். ஓகே, ஸோ இது வெரி ஈஸி. ஜென்ரலாக ஒரு சில இங்கே ரெண்டு அயான்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ பிளாட்டினம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணணும். காப்பர் கேன் பி எலக்ட்ரோட், பட் அயன் வந்து எலக்ட்ரோடை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து வி ஹாவ் டு யூஸ் த பிளாட்டினம். அதெல்லாம் நம்ம படிக்க தான் வந்து வில் பி யூஸிங் இட். த செல் ரெப்ரசன்டேஷன் யூ கேன் ஜஸ்ட் செக் இட் இந்த ஆன்லைன் ஆஸ் வெல். ஓகே, ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சு வந்தது என்ன, ஆனோடிக் ஆக்சிடேஷன் அதை லெஃப்ட் சைடில் எழுதணும். டபுள் பார் கேத்தோடிக் ரிடக்ஷன் அதை வந்து நம்ம ரைட் சைடில் எழுதணும். அவ்வளோதான். த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஜெனரலாக வந்து நான் இதை சிம்பிளாக எழுதிடுறேன். ஒரு ஏஏ பிபி கிவ்ஸ் சிசி ப்ளஸ் டிடி. இந்த கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி எல்லாமே வந்து ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட். ஸ்மால் ஏபிசின்றது வந்து அதனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ ஜென்ரலாக இதுக்கு வந்து நம்ம ரியாக்ஷன் கோஷியன்ட் ஈக்லிபிரியம் கூட நம்ம எழுதலாம். ஈக்லிபிரியம் வந்து வேற ஒரு இடத்துல கே ஈக்குவல் டு கியூன்னு எடுத்துகிட்டு வருவோம். இப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டி பவர் டி பை ஏ பவர் ஏ. ரியாக்ஷன் கேபிட்டல் ஏ. ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது. ஈக்லிபிரியம்னா when the forward reaction rate of the forward reaction equal to rate of the backward reaction na we can call Q equal to K. So rate of the forward வந்து greater ஆச்சு less ஆச்சுன்னா Q is not equal to K. அப்போது எது ஃபார்வர்டாக இருக்குது, அப்போ கோஷியன்ட்டு அதை பொறுத்து மாறும். ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸ் தெரியும். தெர்மோடைனமிக்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் ஆர்டி லான் கியூ ப்ளஸ் ஆர்டி லான் கியூ. ஓகே, இப்போ இந்த டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ஆர்டி லான்க்கு ஆர்டி லான் இந்த கியூ எடுத்து இங்கே எழுதுகிறோம். சி பவர் சி, கேபிட்டல் டி பவர் ஸ்மால் டி, கேபிட்டல் ஏ பவர் ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி பவர் ஸ்மால் பி. அடுத்து நமக்கு தெர்மோடைனமிக்ஸில் இதை நம்ம பின்னாடி படிப்போம். டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ, டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ நாட். இதை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இது எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க, ஆனால் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப முன்னாடி கொடுத்துருக்காங்க தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கனெக்ட் பண்ண சொல்லி. இப்போ இது மைனஸ் என்எஃப்இ, இது மைனஸ் என்எஃப்இ நாட், இது ப்ளஸ் ஆர்டி லான் அந்த சி பவர் சி, டி பவர் டி, ஏ பவர் ஏ அண்ட் பி பவர் பி. இந்த மொத்த ஈக்குவேஷனையும் மைனஸ் என்எஃபால் மல்டிப்ளை கீழே டிவைட் பண்ணாக்கா டிவைட் ஹோல் திங் ஆல் திஸ் ஈக்குவேஷன் பை இந்த அப்போது என்ன ஒரு இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் மைனஸ் ஆர்டி பை என்எஃப் லான் சி பவர் சி, டி பவர் டி, ஏ பவர் ஏ அண்டு பி பவர் பி. ஓகே, ஸோ இதுதான் வந்து நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். இந்த லாகு ஈக்கு பதிலாக லாகு 10 போட்டிங்கன்னா முன்னாடி 2.303 வரும். அப்போ போட்டப்போ இதே ஈக்குவேஷன் எப்படி எழுதோன்னா இ நாட் மைனஸ் அந்த 2.303, அப்புறம் வந்து டெம்பரேச்சர் வந்து அட் 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபேரடே எல்லா வேலையும் போட்டிங்கனாக்கா ஒன்லி நம்பர் ஆஃப் எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் இதுவுமே வந்து நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இது இங்கே டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ லைக் லாக் இங்கே பேஸ் 10க்கு போடுறப்ப இங்கே 2.303, ஆருக்கு வந்து 8.314, 25 டிகிரி செல்சியஸ்க்கு 298 அண்டு ஃபேரடே வந்து 96,500. இந்த எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ we get the 0.0591. இப்போ என்னோட நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஓகே, ஸோ நீங்கள் இதை நம்ம ஜஸ்ட் 12th புக்லேயே இருக்குது, நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் இந்த ரியாக்ஷன் ப்ராக்ரஸை இப்படி தான் சொல்லுவோம். அது வந்து வி மெஷர் யூஸிங் த ரியாக்ஷன் கோஷியன்ட். அதாவது எவ்வளோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் இந்த Q பிகம்ஸ் K. அப்போ எப்போ ஈக்லிபிரியம் கண்டிஷனில் தான் Q அண்டு Kவும் ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப ஃபார்வர்டு ரியாக்ஷன் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட்ஸ் நிறையா ஃபார்ம் ஆச்சுன்னா
Q வந்து Kவை விட கிரேட்டராக இருக்கும். ஒரே பேக்வேர்ட் ரியாக்ஷன் வந்து நிறைய நடந்துச்சுன்னா வந்து K வந்து Qவை விட கிரேட்டராக இருக்கும். பட் ஈக்லிபிரியத்தில் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து Q ஈக்குவல் டு கேன்னு வரப்போ உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு மாறும். ஓகே, டெல்டா G பிகம் 0. அப்போ டெல்டா G நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT ln K மட்டும் வரும். ஓகே, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இஎம்எஃப் சீரீஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் ஒரு செல்லோட இஎம்எஃப்பை மெஷர் பண்ணேன். அதுக்கு வந்து வி நீட் சம் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ஸ் நம்ம ஏன்னா 2H + 2 எலக்ட்ரான் கிவ்ஸ் H2 கேஸ். இதனோட பொட்டென்ஷியல் வந்து என்ன 000 at 25 degree Celsius and 1 atmosphere and 1 molarity. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து யூஸ் பண்ணணும். அதனால் வந்து இதை நம்ம ப்ரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோன்னு சொல்லுவோம். ஓகே, அதை நம்ம பார்ப்போம். இப்போ ப்ரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் மீன்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாட்டினம் ஃபாயில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கிளாஸ் டியூப்பில் சீல் பண்ணியிருக்காங்க. தென் H2 கேஸ் வந்து உள்ள 1 அட்மாஸ்பியரில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதில் வந்து H+ கான்சன்ட்ரேஷன் வந்து உள்ளே இங்கே வந்து பபிள் பண்ணியிருப்பாங்க. இங்கே H+ல் இந்த கேஸ் சிலிண்டர் போகிறப்போ இங்கே கேஸ் வந்து இதுக்குள்ளே தான் இது வந்து ஓப்பன் தான். ஓகே, ஸோ இங்கே H2 கேஸ் பாஸ் பண்ணுறப்போ அந்த H+ம் H2 கேஸும் வந்து உங்களுக்கு ஈக்லிபிரியத்தில் தான் வந்து இருக்கும். அப்போது இந்த ஒயரை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு வச்சு நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணிங்கனாக்கா யூ கேன் கெட் த பொட்டென்ஷியல். அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வந்து அட் ஆல் த டெம்பரேச்சர் ஃபார் 1 molar கான்சன்ட்ரேஷன் ஆர் ஒன் நார்மல். ஏன்னா ஹைட்ரஜன் HClக்கு வந்து 1 molarity ஈக்குவல் டு 1 நார்மல். அப்போது 1 molar அண்ட் 25 degree Celsius அண்ட் 1 atmosphereல நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோனோட பொட்டென்ஷியல் வந்து என்ன SHன்னு சொல்லுவாங்க, ஷீன்னு சொல்லுவாங்க. அது 0.000 வோல்ட். ஓகே, அதனோட பொட்டென்ஷியல். ஏன்னா இதனோட 0.0 வோல்ட்னா இது கூட வந்து வேற ஒரு எலக்ட்ரோட கலெக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஈஸி இல்லையா. ஸோ அப்போ E ரைட் மைனஸ் E லெஃப்ட் போடுறப்போ ஆக்சுவலாக நம்ம அந்த பொட்டென்ஷியல் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இதில் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து ஓவரால் செல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு நிமிஷம் எங்கே எரேசர். ஸோ when it act as ஆனோட்னா வந்து H2 வந்து H+ஆக மாறும். கேத்தோட ஆச்சுன்னா H+ வந்து H2ஆக மாறும். ஓகே, ஸோ செல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கூட கேஸு அதனோட அட்மாஸ்பியரு ப்ளஸ் H+ஓட கான்சன்ட்ரேஷன் 1 molar. இதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட உங்களுக்கு அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற இது. ஓகே, இதுதான் செல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸோ அடுத்து லிமிட்டேஷன்ஸ். நம்ம ஜெனரலாக யூனிட் ஆக்டிவிட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்டு அதுக்கப்புறம் வந்து 1 atmosphere யூனிஃபார்மாக அதை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அந்த சிலிண்டரில். அப்புறம் பிளாட்டினம் ஃபாயிலில் வந்து மேபி இம்ப்யூரிட்டிஸ் ஆச்சுனாக்கா அந்த ஈக்லிபிரியம் இருக்குல்லையா H கேஸ்க்கும் H+க்கும் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். தென் வேறு ஏதாச்சும் ரெடியூசிபிள் அயான்ஸ் இருந்துச்சுனாலும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும். Then hydrogen electrode easily affected by Hg, AS, sulfur, அப்புறம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் Fe3+, K1O4, K2Cr2O7 இந்த மாதிரி இருக்கப்போ சீக்கிரமாக அது வந்து அஃபெக்ட் ஆகிடும் ஒரு சொல்யூஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறப்ப. அப்புறம் ரெடாக்ஸ் சிக்ஸ்டது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண முடியாது. அப்புறமா வந்து பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷரு 1 atmosphere இல்லாமல் கொஞ்சம் ஏதாச்சும் நீங்கள் மாற்றினீங்கனாலும் வந்து அதனோட பொட்டென்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் நிறைய வால்யூம் ஆஃப் HCl வந்து நம்ம அந்த சிலிண்டருக்குள்ளே வச்சு அப்புறம் நம்ம கேஸை கரெக்டாக பம்ப் பண்ணி ஸோ அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டன்றதுனால இதை அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ நம்ம என்ன வி ஆர் மூவிங் ஆன் டு த செகண்டரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. ஏன்னா SHயோட டிஃபிகல்ட்டி தான் அடுத்த எலக்ட்ரோடோட ப்ளஸ்ஸு. ஸோ அப்போது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் டிஃபிகல்ட் to maintain the 1 molar H+ concentration and pressure of the gas at 1 atmosphere. ஸோ எலக்ட்ராய்டு வந்து சீக்கிரமாக பாய்சன் ஆகிடும். இன் கேஸ் ஆஃப் வேறு ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் வந்தாலும்
அதனால் வந்து அதர் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. அப்போ செகண்டரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு வந்து என்ன, சேச்சுரேட்டட் கேலமல் எலக்ட்ரோடு. நம்மளோட லேபில் மோஸ்ட் ஆஃப் த லேபில் வந்து இந்த சேச்சுரேட்டட் கேலமல் எலக்ட்ரோடு இல்லை சேச்சுரேட்டட் கேசிஎல் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவோம். இதுதான் யூஸ் பண்ணுவோம், கேலமல் எலக்ட்ரோடு. இப்போ சேச்சுரேட்டட் கேலமல் எலக்ட்ரோட்னா என்ன, அதில் வந்து மெர்க்குரி இருக்கும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். மெட்டல் இன்சாலிபிள் சால்ட்டு Hg2Cl2 இருக்கும், Hg2Cl2 இருக்கும். அதுக்கு மேலே KCl சொல்யூஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் ஒரு பிளாட்டினம் ஒயர் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் வித் த Hg. ஸோ இது எலக்ட்ரோலைட் சொல்யூஷனையும் டச் ஆகிருக்கும். இங்கே Hg வரைக்கும் இது பாஸ் ஆகிருக்கு இந்த இது. ஓகே, ஸோ அப்புறம் இது வந்து நம்ம அந்த வோல்ட் மீட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா சேச்சுரேட்டடுக்கு வந்து பொட்டென்ஷியல் வந்து 0.2422, 1 நார்மலாக இருந்தாக்கா 0.2800, 0.1 இருந்தாக்கா 0.338. இப்போ இதனோட செல் ரெப்ரசன்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு Hg எழுதணும், Hg2Cl2 எழுதணும். ஓகே, சாலிடு. KCl சேச்சுரேட்டட் அப்படின்னாக்கா 0.24, 1.0 என்ன 0.2800. அப்புறம் கேசில் வந்து 0.1 0.338. ஓகே, இப்போ செல் ரியாக்ஷன் வந்து கேட்டாங்கனாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே இது ஆல்ரெடி வந்து சால்ட்டு Hg வந்து Hg2+ மாறுது. இங்கே இருக்க Hg2+ 2Cl- கூட சேர்ந்து Hg2Cl2 மாறுது. இதுதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன். அப்போ 2HgCl + 2Cl- KCl இருக்கிறது என்னவா மாறுது, Hg2Cl2 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இதுதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன். ஓகே, இப்போது இது நம்ம இன்னொரு எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியல் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு சில்வர் எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியலை இந்த கேலமல் எலக்ட்ரோட பொட்டென்ஷியல் வச்சு இப்போ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுன்னு சொல்லியாச்சு, செகண்டரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். இது வந்து அன்னோன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சில்வர் குளோரைட் சொல்யூஷன், 1 மோலார் சில்வர் குளோரைட் சொல்யூஷன், அதில் சில்வர் எலக்ட்ரோட் டிப் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரோடு இது கூட நம்ம சேர்த்து கனெக்ட் பண்ணுறோம். எங்கள் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். இட் ஷோஸ் த ரீடிங். ஓகே, அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப இது என்ன, இதனோட நமக்கு பொட்டென்ஷியல் வந்து தெரியும். ஓகே, அப்போ இதனோட கான்சன்ட்ரேஷன் அகெயின் இதுன்னு E is equal to E0 minus 0.591/N. இங்கே வந்து லாக், இங்கே எது ப்ராடக்ட்டு எது ரியாக்டன்ட்டு எதை ரிடக்ஷன் பண்ணுது. ஸோ இதனோட கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இங்கே ப்ராடக்டோட என்ன ப்ராடக்ட் வருதோ அந்த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன், எது இதில் ரியாக்டன்ட்டோ அதனோட கான்சன்ட்ரேஷன் ரெண்டுத்தையும் போட்டு எத்தனை எலக்ட்ரான் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த போட்டிங்கனாக்கா நர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி we can calculate. இப்போ நம்ம இதில் இப்போ நான் சொன்னது அப்படியே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா HgCl2 வந்து இட் ஆக்ட்ஸ் as a anode. ஓகே, ஆனோட பொட்டென்ஷியல் நமக்கு என்ன 0.2422ன்னு தெரியும். சில்வர் குளோரைடு வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு E0 செல் கண்டுபிடிக்கிறாங்க, E0 ஆர் ஸ்டாண்டர்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, E0L. நமக்கு வந்து இதனோட வந்து நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் 0.24422. ஓவரால் செல் வந்து நம்ம அந்த பொட்டென்ஷியோமீட்டர் அந்த வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ணுறப்ப அந்த ரீடிங் வந்து காட்டி கொடுத்துரும். அப்போ இந்த செல்லோட வேல்யூ வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை மைனஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைண்டிங் த EMF of another cell by using a reference electrode. ஸோ இதையே வச்சு நம்ம pHம் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு pHம் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் கிளாஸ் எலக்ட்ரோடு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் இந்த கேலமல் எலக்ட்ரோடை வச்சு என்ன பண்ணுவோம், ஒரு எந்த சொல்யூஷனுக்கு pH அது வந்து H+ அயான்ஸ் அது வந்து இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப வந்து we can calculate எந்த சொல்யூஷனோட pH calculate பண்ணுமோ இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் வச்சு இந்த கிளாஸ் எலக்ட்ரோட் வந்து இது pH கண்டுபிடிக்கும். இதனோட பொட்டென்ஷியல் தெரியும், ப்ளஸ் இதனோட பொட்டென்ஷியலை வச்சு we can calculate what is the pH of the test solution. ஓகே, இது வந்து pH மீட்டரில் இந்த பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த அயான்ஸ்லாம் இந்த அயன் எலக்ட்ரோட் வச்சு கண்டுபிடிக்கலான்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி லைக் EMF வந்து இதில் 2 சொல்யூஷன் இருக்குது. இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப இது வந்து அந்த மீட்டரில் வந்து உங்களுக்கு காட்டுது. ஓகே, உங்களுக்கு அந்த வோல்ட் மீட்டரில். ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு J ஈக்குவல் டு இங்கே எனர்ஜி பை சார்ஜ் JC/V, J ஈக்குவல் டு CV, கூலும்ஸ் இன்டு வோல்ட் ஈக்குவல் டு ஜூல்ஸ். ஓகே,
ஸோ அகைன் இஎம்எஃப் வந்து பொட்டென்ஷியோமெட்ரிக் மெத்தட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து என்னென்னா இங்கே பொட்டென்ஷியோமீட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரோமோட்டிக் ஃபோர்ஸ் வந்து த டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் த பொட்டென்ஷியல் விச் current causes to flow from the ஒரு எலக்ட்ரோடு ஹை பொட்டென்ஷியல் எலக்ட்ரோட்லேருந்து லோ பொட்டென்ஷியல் எலக்ட்ரோடுக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகும். ஐ மீன் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அதிலிருந்து we can calculate the EMF of the cell. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டென்ஷியோமீட்டர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து we can find out the EMF of the ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடுக்கு நமக்கு தெரியும். இப்போ அன்னோன் எலக்ட்ரோடோடது இல்லை அன்னோன் செல்லோடது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஏபின்றது ஒரு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரெச் ஒயர் ஆஃப் த திக்னஸ். ஸோ எஸ்ன்றது ஒரு செல்லோட ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போது ஏ அண்ட் பி இட் இஸ் கனெக்டட் டு ஏபி. எக்ஸ் இஸ் அ செல். நம்ம எதனோடதை கண்டுபிடிக்க போகிறோமோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எஸ் வந்து ஸ்டாண்டர்ட். ஏபி வந்து இந்த பொட்டென்ஷியோமீட்டரில் இருக்க ஒரு பாயிண்ட். ஓகே, இதில் வந்து நம்ம அந்த ஜாய்ஸ்டிக் இருக்கும், நிறைய லைன்ஸாக இருக்கும். இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு ஏபின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் பார்ப்போம். உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து இப்படி போகலாம். அடுத்த பாயிண்ட் போக டிஃப்ளெக்ஷன் இந்த பக்கம் போகலாம். ஸோ எந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கும் அதுதான் வந்து அந்த லென்த் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் எவ்வளோ லென்த்துன்ட்டு. ஸோ லென்த் ஆஃப் இது வந்து சீன் வச்சுன்னா ஏசி பை ஏபி அதனோட லென்த்து ப்ளஸ் ஒன்றுத்தோட ஸ்டாண்டர்டோட பொட்டென்ஷியல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த லென்த்துலேருந்து ரேஷியோலேருந்து இன்ட்டு தெரிஞ்சதோட இஎம்எஃப்லேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கனாக்கா அன்னோன் இஎம்எஃப் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதுதான் ஃபார்முலா. லென்த் ஏசி பை லென்த் ஏபி இன்ட்டு இ ஸ்டாண்டர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கூட இந்த லென்த்து இன்ட்டு இந்த இ ஸ்டாண்டர்ட் கூட லென்த்தோட ரேஷியோ கூட இ ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் பண்ணுறப்போ தெரியாத செல்லோட இஎம்எஃப்பையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ஏற்கனவே சொன்னது தான். அடுத்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ சார்ஜ் இன்ட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு கியூவி, அதுதான் சிவின்னு சொன்னேன். கூலும்ஸ் ஈக்குவல் டு சிவி, கியூ ஈக்குவல் டு என்எஃப். ஓகே, அப்போது டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ நாட். இது அப்படியே தெர்மோடைனமிக்ஸை கனெக்ட் பண்ணோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கும் தெர்மோடைனமிக்ஸுக்கும் என்ன கனெக்ஷன்? ஸோ நமக்கு வந்து லைக் ரெண்டு கனெக்ஷன் பண்ணலாம். கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துக்கு கனெக்ஷன் பண்ணலாம். டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே. சம்டைம் கேஎஸ்பி என்ன, கே என்ன, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன, கேபி என்னன்னு கேட்பாங்க. டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ நாட். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கனாக்கா நமக்கு கே கொடுத்துட்டு இ நாட் கேட்கலாம், இல்லை இ நாட் கொடுத்துட்டு கே கேட்கலாம். இதுலேருந்து டெல்டா ஜி நாட் கேட்கலாம். ஸோ நம்ம இதை டெல்டா ஜி நாட்டை சென்டரில் போட்டு இதுலேருந்து நம்ம கே கண்டுபிடிக்கலாம். இதிலேருந்து நம்ம வந்து இ நாட் கண்டுபிடிக்கலாம். இது மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இதுதான். ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், பொட்டென்ஷியல்லேருந்து தெர்மோடைனமிக்ஸ். இது தெர்மோடைனமிக்ஸ், இது கெமிக்கல் ஈக்குலிபிரியம், இது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஓவர் பொட்டென்ஷியல். ஜெனரலாக வந்து நம்ம வந்து ஈக்குலிபிரியம் பொட்டென்ஷியல் இருக்கும், ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆக்சுவல் பொட்டென்ஷியல் இருக்கும், மெஷர்டு அந்த ரியாக்ஷனோடது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுதான் வந்து ஓவர் பொட்டென்ஷியல். ஸோ இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் பொட்டென்ஷியல் மெஷர்டு இ அண்ட் த ஈக்குலிபிரியம் பொட்டென்ஷியல் இ நாட். ஓகே, ஸோ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் இ நாட். இ வந்து ஆக்சுவல் பொட்டென்ஷியல், இ நாட் வந்து ஈக்குலிபிரியம் பொட்டென்ஷியல். ஓகே, நம்ம ஜெனரலாக அந்த ஓவர் பொட்டென்ஷியல் அவாய்ட் பண்ணோம், ஜீரோன்னு வந்தால் தான் ஸோ அந்த கரண்ட் வந்து நல்லா சூப்பராக வந்து பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போனா வந்து இட் இஸ் நாட் அட் த ஈக்குலிபிரியம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன? ஸோ ரெடாக்ஸ் பொட்டென்ஷியல் இது எப்படி எஃபெக்ட் பண்ணுது, இல்லை போலரைசேஷன் எஃபெக்ட் பண்ணுது, இல்லை இந்த சர்ஃபேஸ்னால எப்படி மாறுது, அதுதான் வந்து ஓவர் பொட்டென்ஷியல். நான் ரொம்ப டீட்டெயிலாக டெஃபினேஷனோட நான் நிறுத்திக்கிட்டேன், பிகாஸ் இட்ஸ் மோர் எம்எஸ்சி டாபிக். ஸோ ஓவர் பொட்டென்ஷியல்னால் என்ன? இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆக்சுவல் பொட்டென்ஷியல் மைனஸ் த ஈக்குலிபிரியம் பொட்டென்ஷியல் அது ஆஃப் அ கிவன் ஹாஃப் செல் ரியாக்ஷன் ஆர் ரெடாக்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் செல்லுக்குமே எடுத்துக்கிட்டாலும் அதுதான். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ஓவர் வோல்டேஜ்னால் வந்து இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அகெயின் த ரிவர்சிபிள் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் and the electrode in the same solution at which hydrogen is being formed, the hydrogen ions. அகெயின் இது வந்து டிஃப்ரென்ஸ் தான். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு, ப்ளஸ் ஏற்கனவே ஒரு அயான்ஸில் ஒரு என்ன பொட்டென்ஷியல் அதனோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஹைட்ரஜன் வோல்டேஜ். ஒரு நார்மல் இஎஃப்க்கு ஃபார் யூ ஆர் ஜஸ்ட் மெஷரிங் ஃபார் த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி இது ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரோடுன்னு சொல்லிட்டோம்.
ஆஃப் அ கிவன் எலக்ட்ரோட். இப்போ நீங்கள் ஸ்பெஷலாக வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு இது நீ பண்ணுறப்ப அது பேர் வந்து ஹைட்ரஜன் ஓவர் பொட்டென்ஷியல் ஆர் ஹைட்ரஜன் ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜெனரலாக வந்து இப்போ ஹைட்ரஜன் கேஸை வந்து நீங்கள் பிளாட்டினம் சர்ஃபேஸ்லேருந்து லிபரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஓவர் வோல்டேஜ் கொடுக்கணும்? 0.2. இதே லெட் சர்ஃபேஸ்லேருந்து பண்ணுறதுக்கு ஓவர் வோல்டேஜ் 0.7 கொடுக்கணும். ஓகே, ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் நம்ம நினைப்போம் இவ்வளோ தான் நடக்கணும், அதை விட கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம இது பண்ணுறோம் இல்லையா? இப்போ நம்ம எப்படி ஒரு வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பாத்திரத்தை ஹீட் பண்ணுவோம், அந்த மாதிரி some potential is given excess to the required, அதுதான் வந்து ஓவர் பொட்டென்ஷியல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து தியரி ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ஓகே, இது வந்து என்னென்னா நம்ம எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸில் ஃபர்தர் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு இந்த தியரி வந்து அரீனியஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு இந்த தியரியை வந்து அரீனியஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். ஓகே, ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டரில் போடுறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் NaCl வந்து நீங்கள் வாட்டரில் போட்டிங்கனாக்கா என்ன ஆகும்? நமக்கு Na+ அண்டு Cl- அக்வஸ். ஆக்சுவலி சாலிட் ஸ்டேட்டில் NaCl வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸாக தான் இருக்குது. இங்கே வந்து என்ன ஆகுது? இங்கே ஆல்ரெடி அயனைஸ்டு, இங்கே வந்து டிசோசியேட்டட். டிசோசியேட்டட்னா ஒரு அயானை இன்னொரு அயானை தனித்தனியாக பிரிஞ்சு போகும். ஓகே, ஸோ when you put the electrolyte in water, என்ன ஆகுது? It gives the two types of ions. Positively charged ions are cations, negatively charged ions are anions. Okay. I'm getting hiccups. Sorry. ஸோ இந்த அயான்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கோ வீக்காக இருக்கோ, வாட் எவர் இட் இஸ், தேர் எக்ஸிஸ்ட் ஈக்லிபிரியம். அயான் இதுவாக மாறலாம், அயான் வந்து திருப்பியும் சாலிடாக மாறலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து தேர் எக்ஸிஸ்ட் ஈக்லிபிரியம் பிட்வீன் த அயனைஸ்ட் ions and the dissociated ions and the, let me give a drink of water, just bear with me to 1 minute. There exists equilibrium between the dissociated ions and the undissociated molecules. So where I am writing, okay. ஸோ அப்போ A+ and B- இருக்குது. வாட்டரில் போடுறப்போ வந்து இது சாலிடாக இருக்குது. உங்களுக்கு A+ aqueous அண்டு B- aqueous ஜென்ரலைஸ்டு எலக்ட்ரோலைட் கேள்றேன். ஓகே, அட் எனி டைம் இது ரெண்டுத்துக்கும் இதுக்கு ஈக்லிபிரியம் இருக்குது. இப்போது இதனோட பர்சன்டேஜ் இருக்கும், எவ்வளோ அயான்ஸ் வந்து முதல்ல ஃபார்ம் ஆகிருக்கு, டிசோசியேட்டட் அயான்ஸ் டிவைட் பை எவ்வளோ அன்டிசோசியேட்டடாக இருக்குது, அன்டிசோசியேட்டட் மாலிக்யூல்ஸ். இதனோட ரேஷியோ தான் வந்து ஆல்ஃபா. ஆல்ஃபானா வந்து என்னது? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், டிஓடின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரோலைட் எடுக்கிறோம், அதை தண்ணியில் போட்டால் பாசிட்டிவ் அயான்ஸ் நெகட்டிவ் அயான்ஸ் கொடுக்குது. இந்த அயான்ஸ் ஃபார்ம்டுக்கும் இந்த சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கும் இந்த அரிசி ஈக்லிபிரியம் இந்த சொல்யூஷன் ஸ்டேட்டு. இதனோட ரேஷியோ இருக்கு இல்லையா, மொத்தம் எத்தனை அயான்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளோ வந்து அயான்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது, அதனோட ரேஷியோ தான் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சொல்லுவோம். ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிசோசியேட்டட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டேக்கன், அன்டிசோசியேட்டட் மாலிக்யூல்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணோம், we can write the ஈக்லிபிரியம். இப்போ ஒரு வீக் ஆசிட் இருக்குது, ஓகே, HN இருக்குது, அப்போ H+ and A- இருக்குது. இந்த வீக் ஆசிட்க்கு we can write the equilibrium constant as a Ka = H+ + A-, ஐ மீன் கேன் இருக்கும், HN இருக்கும். இந்த HA இது கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப we can write it as a Ka அப்படின்னு சொல்லலாம். இல்லை சம்டைம்ஸ் டைரெக்டாகவே இந்த கேஏன்னு ஃபார் ஆசிட்ன்றப்போ H+ × A- HA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த KA ஃபார் த வீக் ஆசிட்க்கு வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் த வீக் ஆசிட் சொல்லுவோம். இதே ஒரு வீக் பேஸ் BOH எடுக்கிறப்போ அப்போ KB = B + OH- டிவைட் பை BOHன்னு சொல்லுவோம். ஓகே,
ஸோ அப்போ அந்த மாதிரி we can write the Kனா வந்து dissociation constant for the weak acid, Kbனா வந்து dissociation constant for the weak base. ஜென்ரலாக இது வந்து இந்த மாதிரி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஒரு சொல்யூஷனில் கரண்ட் பாஸ் பண்ணால் ஏன் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதுன்னா அதில் அயான்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து கரண்ட் பாஸ் பண்ணால் இது நடக்குது. அப்போது சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டி, அயான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ சொல்யூஷன் ஏன் கலராக இருக்குது, அயான்ஸ் கலராக இருக்கிறதுனால சொல்யூஷன்ஸ் கலராக இருக்குது. ஸோ அப்போ the electric current is passed to the electrolytic solution. Positive ions move towards the cathode, negative ions moves to the anodes. அப்போ electrolysis occurs. ஓகே, அப்போது the electrolytic solution always neutral in nature. ஓகே, அப்போது இந்த அயான்ஸு சார்ஜஸ்ஸு எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்க போகிறது தான் உங்களுக்கு அந்த சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டியாக இருக்குது. அப்போது ஒரு எலக்ட்ராலிட்டிக் சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டி எதை பொறுத்து இருக்குது, நம்பர் ஆஃப் அயான்ஸ் எத்தனை இருக்குது ப்ளஸ் சார்ஜ் ஆஃப் தி அயான்ஸ் பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ அதில் பொறுத்து தான் அந்த சொல்யூஷனோட கண்டக்டன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் அகைன் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி அயான்ஸ் இன் த சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அசிடிக் சொல்யூஷன்னா அதில் H+ அயான்ஸ் அதிகமாக இருக்கும், பேசிக் சொல்யூஷன்னா அதில் OH- அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நியூட்ரல் சொல்யூஷன்ஸ்னால் 2 அயான்ஸு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா அது அயான்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால தான் வந்து அந்த டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட்டு, லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இது எல்லாமே வந்து மாலிக்யூல்ஸ் வந்து அயான்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனால தான் வந்து இது நடக்குது. ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அப்நார்மல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஏன் நடக்குதுன்றதுக்கு அரினியஸ் தியரி வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரோலைட், நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரோலைட். ஓகே, அதை பொறுத்து தான் டிபெண்டாக இருக்குது. இந்த இதுதான் வந்து அரினியஸ் தியரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எலக்ட்ரோலைட் வந்து வாட்டரில் வந்து போடுறோம், அது ஆல்ரெடி அயனைஸ்டாக தான் இருக்குது. வாட்டரில் போடுறப்போ வந்து டிசோசியேட் ஆகுது, A+ அக்வஸ் அண்டு B- அக்வஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஈக்லிபிரியம் இருக்குது. இந்த டிசோசியேட்டட் அயான்ஸ்க்கும் அன்டிசோசியேட்டட் அயான்ஸ் மாலிக்யூல்ஸ்க்கும் ஒரு ஈக்லிபிரியம் இருக்குது. அன்டிசோசியேட்டட் லெஃப்ட் சைடு, டிசோசியேட்டட் ரைட் சைடு. இதுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா this ரேஷியோ எடுத்திங்கன்னா அதுதான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து கண்டக்டிவிட்டி ஆஃப் த சொல்யூஷன், அப்புறமா வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே வந்து அயான்ஸாக அந்த மாலிக்யூல்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுறதுனால தான் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 4, இது 5 பாயிண்ட்டு. அடுத்து நேச்சராக கண்டக்டிவிட்டி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸு, அடுத்து வந்து அது என்ன மாதிரி அயான்ஸ், நேச்சர் ஆஃப் அயான்ஸ், ஸ்மால் H+ இல்லை Cl- இல்லை காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா, அதை பொறுத்து இருக்குது. ஓகே, அப்புறம் கலரு, அப்புறம் குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸு. இப்போ ஒரு சொல்யூஷனில் H+ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அசிடிக்கு, இல்லை OH- வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பேசிக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த தியரியோட பாசிட்டிவ்ஸ். இந்த தியரியோட லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாடி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம படிச்சுருப்போம் சாலிட் ஸ்டேட்டில். NaCl ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா Na+ and Cl- உங்களுக்கு FCC கிறிஸ்டல் லாட்டிஸ்லேயே வந்து இருக்காது. ஓகே, இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் கார்னரில் வந்து Na+ இருக்குது, இந்த ஃபேஸ் சென்டரில் வந்து Cl- இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போது சாலிட் ஸ்டேட்லேயே அது அயான்ஸ் தான். ஓகே, பட் நம்ம தண்ணியில் போட்டால் தான் டிசோசியேஷன் நடக்குது. ஓகே, டிசோசியேஷன்றது ஒரு அயானை இன்னொரு அயானை பிரிக்கிறது பேர் தான் டிசோசியேஷன். அயனைஸ்னால் சார்ஜ் கிரியேஷன். ஒரு NaCl இருக்குது, Na+ Cl- போகிறது சார்ஜஸ் கிரியேட் ஆன அயனைசேஷன். அந்த Na+ தனியாக Cl- தனியாக அக்வஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பிரிக்கிறது வந்து என்னது, டிசோசியேஷன். அதுக்கப்புறம் நம்ம ஓம்ஸில் எப்படி வந்து நம்ம ஒயர்ஸ் வந்து V = IR ஃபாலோ பண்ணுதோ, நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸும் எலக்ட்ரோலைட்டிக் இப்போ சொல்யூஷனும் பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸும் ஒரு சால்ட் சொல்யூஷனும் V = IR ஃபாலோ பண்ணுது. ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அயான்ஸ் இருந்தால் தான் வந்து அது கண்டக்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா அயானிக் ரியாக்ஷன், நம்ம இப்போ வந்து ஒரு சில்வர்
அண்டு சோடியம் நைட்ரேட்டை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். சில்வர் நைட்ரேட் அண்டு சோடியம் குளோரைட் சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணால் எனக்கு உடனே சில்வர் குளோரைட் ப்ரிசிப்டேட்டும் சோடியம் நைட்ரேட்டும் ஃபார்ம் ஆகுது. இது வந்து எதனால், இப்போ சில்வர் நைட்ரேட்டுன்னு எடுக்கிறேன், அது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருந்தாலும் தண்ணியில் போட்டதும் அயான்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. அப்போது அயானிக் ரியாக்ஷன்ஸ், இப்போ ஸ்டாய்கியோமெட்ரியில் இன்ஆர்கானிக்கில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போலார் ரியாக்ஷன்ஸ் அயான்ஸ் மூலயமா தான் வந்து நடக்குது. இப்போ இதே வந்து நீ சில்வர் நைட்ரேட் வந்து நீ CCl4 கூட போட்டனாக்கா நோ ரியாக்ஷன். ஓகே, இதுலேயும் வந்து குளோரின் தான் இருக்குது. பட் CCl4 என்னது, ஒரு கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். ஆனால் இங்கே Ag+NO3- இங்கே CCl4 C4+Cl- கிடையாது. இது வந்து கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸில் நோ சார்ஜ், பார்ஷியல் சார்ஜ் இருக்கும். இந்த மாதிரி அயனிக் காம்பவுண்ட்ஸில் இருக்க மாதிரி சார்ஜ் இருக்காது. அடுத்து நீங்கள் எந்த ஸ்ட்ராங் ஆசிட் HNO3 அண்டு NaOH எடுத்தாலும் சரி, இல்லை HCl வெர்சஸ் NaOH எடுத்தாலும் சரி, அந்த என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா -55.5 53 சம்திங் லைக் தட் கிலோ ஜூல் பர் மோல். இங்கே வந்து கேலரிஸில் கொடுத்துருக்காங்க 13.7, நான் ஜூலில் சொல்கிறேன். -53.5 ஆர் 55 சம்திங் இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். இந்த வேல்யூ வந்து எதனால தான் H+ அண்ட் OH- சேர்ந்து வாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுக்கான என்தால்பி வந்து ஃபிக்ஸ்டு. அப்போது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அந்த ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ஷன்லேயும் வந்து என்ன நடக்குதுன்னா H+ அண்ட் OH- வந்து ஃபார்ம் ஆகுது. அதனோட கரஸ்பாண்டிங் நியூட்ரலைசேஷன் என்தால்பி வந்து 13.7 கிலோ கேலரி. இது நீங்கள் என்தால்பி மாதிரி -55 நினைக்கிறேன். ஹீட் லிபரேட்ஸ். ஓகே, அப்போ இந்த என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் இட் கன்ஃபார்ம்ஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அயான்ஸ். இது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போது வாட்டர் இருக்குது, வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணாக்கா என்ன ஆகும், வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸு, சால்ட் ஆட் பண்ணால் மேபி அதை விட ஹையராக ஆகும். இதே ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது, உங்களுக்கு மைனஸில் போகலாம். அப்போது அந்த டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி when you add this polar substances என்ன ஆகுது, இது வந்து உங்களுக்கு மாறுது. அதே மாதிரி கலர் ஆஃப் த சொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ஆனால் காப்பர் 2+ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர். ஆனால் காப்பர் சல்ஃபேட்டு உங்களுக்கு சாலிட் ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடியே யூ கேன் see that is a bluish in color. அப்போது உங்களுக்கு அது சாலிட் ஸ்டேட்லேயே Cu2+ அண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ரைட். அதேமாதிரி பொட்டாசியம் பெர்மனேட் வந்து பர்பிள் இருக்க காரணம் அந்த பெர்மாங்கனேட் அயன் வந்து பர்பிள் கலர். அதுக்கப்புறம் வேறு என்ன எக்ஸ்ட்ரா சாலிபிலிட்டி ப்ராடக்ட், அப்புறமா வந்து ஆஸ்வால் டைல்யூஷன்லாம், கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரோலைசிஸ், இது எல்லாமே வந்து அரினியஸ் தியரியை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த தியரிக்குன்னு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அரினியஸ் தியரி ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். இது வீக் எலக்ட்ரோலைட் பற்றி அவ்வளோவா சொல்லலை. ஏன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அயான்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் பண்ணும், வீக் எலக்ட்ரோலைட்ஸ் அயான்ஸ் ரொம்ப கம்மியாக ஃபார்ம் பண்ணும், புவர். ஓகே, அப்போது இந்த தியரி வந்து இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். அதுவுமே வந்து இந்த தியரி வந்து டிமாண்ட்ஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். நம்ம வந்து அயான்ஸை க்ரியேட் பண்ணோன்னா வந்து வாட்டர் வேணும்னு சொல்லிட்டு அரினியஸ் பண்ணுறாரு. ஆனால் வந்து நம்ம அந்த NaCl வந்து மெல்ட் பண்ணணும், சாலிட் ஸ்டேட்டில் உருக்கணுன்னா NaCl லிக்விடை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அந்த லிக்விட்லேருந்து we can get the Na+ aqueous and NaCl- aqueous. It demands the presence of solvent. அப்போது இட்ஸ் நாட் நீடட். அப்போ சால்வெண்ட் இருந்தால் தான் அயனைஸ் பண்ண முடியும் கிடையாது, உருக்குனா கூட அயனைஸ் ஆகலாம். அடுத்து வந்து இது வந்து நமக்கு அயான்ஸ், நம்பர் ஆஃப் அயான்ஸ் எத்தனை, கண்டக்டிவிட்டி ஆஃப் த சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் தி அயான்ஸ் அண்டு சார்ஜ் ஆஃப் த அயான்ஸ். ஆனால் இது மொபிலிட்டியை பற்றி பேசலை. மொபிலிட்டினா எவ்வளோ ஸ்பீடாக அந்த அயான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ H+ வந்து சீக்கிரமாக மூவ் ஆகுது. இதே ஒரு அமோனியம் அயன் போட்டிங்கனாக்கா இது பெரிய அயான் கொஞ்சம் சும்மா தான் கம்மியாக தான். இப்போ ஒரு குண்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்கவங்க சீக்கிரமாக ஓடுவாங்க. அந்த மாதிரி மொபிலிட்டி ஆஃப் த அயான்ஸை பற்றி இந்த தியரி வந்து சொல்லலை. இதெல்லாம் வந்து இந்த தியரியோட 3 ஃபெயிலியர்ஸ். ஸோ இந்த ஆஸ்வால் டைல்யூஷன்லாம் அரினியஸ் தியரியிலேருந்து தான் எமர்ஜ் ஆச்சு. ஓகே, அடுத்து நம்ம we are moving on to the ஆஸ்வால் டைல்யூஷன்லாம். the degree of dissociation இந்த தியரி பிரகாரம் degree of dissociation is inversely proportional to square root of the concentration. ஓகே, இதுதான் வந்து square root of the molar concentration.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் இதை வந்து என்னென்னா இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் போட்டாக்கா இட் இஸ் சின்னு வரும். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் சி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து நம்ம கேஏ அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் ஒரு சில டைமு. ஓகே, ஸோ ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு வீக் ஆசிட் இருக்குது ஹெச்ஏ கிவ்ஸ் H ப்ளஸ் அண்டு A மைனஸ். ஸோ இனிஷியலாக இது வந்து ஒரு 1 மோல் தான் இருக்குது, இது வந்து ஃபார்மே ஆகலை. டிசோசியேஷன் வந்து மைனஸ் ஆல்ஃபா அமௌண்ட் வந்து டிசோசியேட் ஆகுது, இது ப்ளஸ் ஆல்ஃபா அமௌண்ட் அப்பியர் ஆகுது. இப்போ ஓவரால் இது வந்து இனிஷியல், இது சேஞ்சு, ஃபைனல் வந்து ஃபைனல் மோல்ஸ் வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா, இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபா. ஸோ இது கான்சன்ட்ரேஷன் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்கான ஈக்குவேஷன் என்ன, கேஏ ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ், கீழே எழுதுறேன், கேஏ ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் டிவைட் பை ஹெச்ஏ. ஹெச் ப்ளஸ்க்கு நேராக என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ஆல்ஃபா சின்னு இருக்குது. ஏ மைனஸ்க்கு நேராக என்ன இருக்குது, ஆல்ஃபா சி. அடுத்து ஹெச்ஏக்கு நேராக என்ன இருக்குது, 1 மைனஸ் ஆல்ஃபா சி. இந்த சிசி கேன்சல் அவுட் ஆகிட்டு என்ன இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் சி பை 1 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன, கேஏ. இப்போ ஆல்ஃபான்றது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், சின்றது கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போது நம்ம என்ன எழுதுகிறோம், அதேமாதிரி கேபிக்கும் எழுதலாம். கேபி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி பை 1 மைனஸ் ஆல்ஃபா, KA is equal to alpha square C by 1 minus alpha. Alpha is very very small na, KA வந்து என்னவாகும், KA equal to alpha square C ஆயிடும். Alpha is very very small na. அதே மாதிரி KBயும் என்னவாகும், alpha is very very small, KB becomes alpha square C. இப்போ எனக்கு ஆல்ஃபா வேணும், இதிலேருந்து என்ன வேணால், ஸோ அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் கேஏ பை சின்னு சொல்லலாம். இல்லை நமக்கு இதை பேஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட் கேபி பை சி சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆஸ்வால்ட் டைல்யூஷனால் வர இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த எது, வீக் எலக்ட்ரோலைட்ஸ். நம்ம அரீனியஸ் தியரி எதுக்கு, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லாம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த வீக் எலக்ட்ரோலைட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் யாருன்னா நம்ம டிபையக்கல் டிஹெச்ஓ ஈக்குவேஷன், டிபையக்கல் தியரி. ஓகே, ஸோ டிபையக்கல் தியரி பிரகாரம் பார்த்தா இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். இது தியரி ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் அகைன் இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எடுப்போம், அது தண்ணியில் போடும். தண்ணியில் போடுறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக் அட்மாஸ்பியர் வந்து அது சால்வேஷன் நடக்கலையா, அது பேர் வந்து அயானிக் அட்மாஸ்பியர் சொல்லுவோம். லைக் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான், அதை சுற்றி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி வந்து அதை சுற்றி சால்வெண்ட் ஸ்பியரும் இருக்கும். ஒரு சால்வெண்ட் எஃபெக்டும் ஒரு அயானிக் எஃபெக்டும் வந்து இதில் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு மீடியமாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு தேவை இந்த ஈக்குவேஷன் தான், டிபையக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன். லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் எம் மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு லாம்டா நாட் எம் இன்ட்டு ரூட் சி. இந்த ஏபி கான்ஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இதுதான், இது ஏ இந்த பி கான்ஸ்டன்ஸ். இது வந்து என்னென்னா இட் டாக்ஸ் அபவுட் தி மீடியமோட விஸ்காசிட்டி, டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அதை டெம்பரேச்சர், அதை பற்றி பேசுகிறது தான் ஏ அண்ட் பி கான்ஸ்டன்ஸ். அதாவது ஏ அக்கௌண்ட்ஸ் தி ஒன்று வந்து அசிமெட்ரிக் எஃபெக்ட், இன்னொன்று வந்து இன்டர் அயானிக் எஃபெக்ட், அதை பற்றி தான் சொல்லும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபார் வாட்டர் 25 டிகிரி செல்சியஸ்க்கு உங்களுக்கு இதுதான். ஸோ நீங்கள் டிபையக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாக்கா என்ன எழுதணும்னா, லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் எம் மைனஸ் ஏ ப்ளஸ் பி லாம்டா நாட் எம் இன்ட்டு ரூட் சி. இப்போ இது ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ், எக்ஸ் வந்து ரூட் சிக்கு தான் இங்கே பிளாட் பண்ணுறப்ப எம்எக்ஸ், எக்ஸ் வந்து ரூட் சி, எம் வந்து இது வந்து இன்டர்செப்ட். அப்போது இந்த ஈக்குவேஷனில் when you are just plotting the molar conductance versus root of the concentration, இந்த இடத்துல இடிக்கிறீங்க இல்லையா, இதுதான் வந்து அதனோட லாம்டா நாட் எம்மு, இந்த இன்டர்செப்ட். ஓகே, இதுதான் வந்து இங்கேருந்து இதை லாம்டா நாட் எம்மு. ஓகே, உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம் வேல்யூ ஏ ப்ளஸ் பி லாம்டா நாட் எம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட டிபையக்கல் ஈக்குவேஷன். இட்ஸ் அ தியரி ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். இந்த கோல்ட்ராஷில் வந்து எனக்கு தெரியுன்றதுனால நான் எழுதி தான் உங்களுக்கு நடத்த போகிறேன். ஸோ இட் இஸ் கோல்ட்ராஷில் வந்து என்னென்னா வேர் இஸ் மை ஓகே அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன்
each ion contributes certain ionic conductance towards the total conductance. Okay, which is independent of the other ion, which is independent of the other ion. For example, இது என்ன இது எதுனா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த போத் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்ஸ். கோல்ட்ராஷில் வந்து என்னென்னா இன்ஃபைனைட் டைல்யூஷனில் தான் அதை நம்ம பண்ண போகிறோம். கண்டிஷன் வந்து இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே இந்த டயக்ராம் இருந்தது இல்லையா, இந்த டயக்ராமில் இது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறோம், டைல்யூட் பண்ணுறோம், போக போக கண்டக்டன்ஸ் அது ஜீரோ, ரொம்ப இன்ஃபினைட் பண்ணுறப்ப ஜீரோக்கு வந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி நம்ம லாம்டா நாட் எம்ன்னு என்னன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த லாம்டா நாட் எம்ன்றது அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனில் தான் லாம்டா நாட் எம்ன்னு சொல்லுவோம். இப்போ லாம்டா நாட் ஆஃப் மின் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் சிஎலோட மீனிங் என்னென்னா லாம்டா நாட் என்ஏ ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் சிஎல் மைனஸ். இப்போ இதே லாம்டா நாட் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கேசிஎலுக்கு லாம்டா நாட் கே ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் சிஎல் மைனஸ். இப்போது இங்கே இந்த சிஎல் இருக்கு இல்லையா, இந்த சிஎல் மைனஸோட வேல்யூ என்ஏசிஎல்லும் சப்போஸ் 150 கண்டக்டன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் அப்ராக்சிமேட். இங்கேயும் அது 115 தான் கொடுக்கணும். இங்கே பக்கத்தில் கே ப்ளஸ் இருக்குது இல்லை என்ஏ ப்ளஸ் இருக்குன்றதுனால இது மாற்றக்கூடாது. ஸோ அப்போ இன்ஃபைனைட் டைல்யூஷனில் ஒரு அயானும் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஈச் அயான் கான்ட்ரிபியூட்ஸ் லாம்டா நாட்ன்றது அயானிக் கண்டக்டன்ஸ். இதே லாம்டா வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்தால் அது பேர் என்ன, வேவ் லென்த்து. கேஷியஸ் ஸ்டேட்டில் வந்தால் மீன் ஃப்ரீ பாத். பட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்தால் அது பேர் அயானிக் கண்டக்டன்ஸ். ஸ்மால் லாம்டான்றது அயானிக் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன். அப்போ அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் ஈச் அயான் கான்ட்ரிபியூட் செர்டன் கண்டக்டன்ஸ் டுவர்ட்ஸ் த இதுதான் டோட்டல் கண்டக்டன்ஸ். ஓகே, விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி அதர் அயான். ஓகே, என்ஏசிஎல்லோ கேசிஎல்லோ ரெண்டுத்துலேயும் சிஎல் இருக்குது, ஆனால் சிஎல் இங்கே 150னா இங்கேயும் 150 தான். ஓகே, ஸோ இப்போ மோலார் கண்டக்டன்ஸ்க்கு இப்போ சப்போஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போது லாம்டா நாட் எம் ஆஃப் K2SO4 கேட்குறாங்க ஒரு 2:1 எலக்ட்ரோலைட்டுக்கு. அதுக்கு எப்படி எழுதுவோம், ஜஸ்ட் அயானிக் ஈக்குவேஷன் தான். லாம்டா நாட் 2 K ப்ளஸ் கொடுக்கலையா, 2 லாம்டா நாட் ஆஃப் K ப்ளஸ் லாம்டா நாட் SO4 2 மைனஸ். இது வந்து மோலார் கண்டக்டன்ஸ். இதுக்கே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு அதனோட அயானால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ லாம்டா நாட் K ப்ளஸ் பை 1 ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் SO4 2 மைனஸ் பை 2. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்டாக்கா அட் இன்ஃபினைட் டைல்யூஷனில் அதனோட சார்ஜ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 அந்த வெறும் நம்பர் மட்டும் மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போது இதால் டிவைட் பண்ணிக்கணும். இங்கே 2 மைனஸ் இருக்குது, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இங்கே K ப்ளஸ் 1 இருக்குது, அப்போ 1ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்தாக்கா அட் இன்ஃபினைட் டைல்யூஷனில் அந்த அயானிக் கண்டக்டன்ஸ் டிவைட் பை சார்ஜ். இதே மோலார் கண்டக்டன்ஸ்னால் மொத்தம் எத்தனை அயான்ஸ் இன்ட்டு அதனோட அயானிக் கண்டக்டன்ஸ். இங்கே ஒரே ஒரு SO4 2 K இருக்குது, அப்போ 2K ப்ளஸ் லாம்டா நாட் K ப்ளஸ். ஓகே, இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் எக்ஸாம்பிள். என்னோட கர்சர் எங்கே இருக்குன்னு சரி அதுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இப்போ அலுமினியம் Al2SO4 த்ரைஸ் இந்த சால்ட்டுக்கு எனக்கு லாம்டா நாட் எம் வேணும், லாம்டா நாட் EQ வேணும். லாம்டா நாட் எம் வந்து என்னென்னா இல்லை 2 Al இருக்குது, அப்போது 2 டைம்ஸ் தி லாம்டா நாட் Al 3 ப்ளஸ் 3 டைம்ஸ் தி லாம்டா நாட் ஆஃப் SO4 2 மைனஸ். இது லாம்டா நாட் எம். இதே லாம்டா நாட் EQ வந்து எப்படி கண்டுபிடிப்போம், லாம்டா நாட் EQ ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட்டுக்கு அலுமினியத்தோட சார்ஜ் என்ன 3 ப்ளஸ், அப்படியே லாம்டா நாட் Al 3 ப்ளஸ் பை 3 ப்ளஸ் சல்ஃபேட்டோட சார்ஜ் என்ன லாம்டா நாட் SO4 2 மைனஸ் பை 2.
அப்போது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் வந்தால் அந்த கேட்டையானோடதும் ஆனியோனோடதும் சார்ஜ் எல்லாம் ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்கணும். இதே மோலார் கண்டக்டன்ஸ் வந்துச்சுன்னா எத்தனை அயான்ஸ் இருக்குது, ஓகே, அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதான் கோல்ராஷ்லாம். ஜென்ரலாக உங்களுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் தான் கேட்பாங்க, ரொம்ப ரேராக தான் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்பாங்க. ஸோ மோலார் கண்டக்டன்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் ஈச் அயான் கான்ட்ரிபியூட் செட்டன் கண்ட். ஸோ இதுலேருந்து என்னென்னா பேக் கேல்குலேஷன் பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு மேபி எங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிக்கணும், அப்புறம் டைம் இருந்தால் நாங்கள் வி டிஸ்கஸ் த கொஷின்ஸ், ஓகே. ஸோ ஏன்னா ஐ ஹாவ் சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதனால தான் ஐ குண்ட் ப்ராப்பர்லி ப்ரெசென்ட், ஐ குண்ட் சிட் ஃபார் த லாங் ஹவர்ஸ். ஸோ இது எங்களோட அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஐ ஆஸ்டு மை ஸ்டூடெண்ட் வேலாகாஷ் டு கொலாபரேட் வித் மீ. ஸோ ஹீ இஸ் டேக்கிங் மோர் எஃபர்ட். ஹி ஹாஸ் ஆல்ரெடி சேனல், ஐ டு ஹேவ் அனதர் சேனல். பட் அவங்க இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹி ஹாஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஹிஸ் ஓன் எக்ஸாம். அதில் வந்து இஸ் புட்டிங் ஹிஸ் வீடியோஸ். ஐ ஹாவ் டு வெரி தேங்க்ஃபுல். ரெண்டு பேரோட இது கொலாபரேஷன் தான். ப்ளஸ் ஐ நோ ஐம் டூயிங் இட் வெரி கிளம்ஸி வே, because I am rushing up, I have to finish the syllabus, and once if I take the medical leave, I can't even touch the board, or I have to be in the bed rest. That's why I am doing it very fast. So please bear with me. Thank you for your support, okay. So let's move on to the next. ஸோ இது வந்து எப்படி வந்து பிஹெச் அண்டு பிகேயை வந்து கண்டுபிடிக்கிறது. அந்த பிஹெச் மீட்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி நம்ம வந்து பொட்டென்ஷியோ மீட்டர்லேருந்து பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சோம், அதேமாரி பிஹெச் மீட்டர்னு இருக்குது. அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட், ஓகே, ப்ளஸ் வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகே. ஸோ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்னால் அதனோட பொட்டென்ஷியல் வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் எதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அங்கே மெட்டாலிக் இண்டிகேட்டர் எலக்ட்ரோடு வந்து நம்ம ஒன்று வச்சுருப்போம். எந்த சொல்யூஷனை கண்டுபிடிப்போமோ அதை இங்கே வச்சுப்போம். அப்புறம் அதை கனெக்ட் பண்ணி நம்ம டிஜிட்டல் மீட்டரில் வைப்போம், ஓகே. இட் வில் ஷோ த வோல்டேஜ் ரீடிங்கை வந்து அது காட்டும், ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து அதோட பொட்டென்ஷியல் வந்து வாட் இஸ் த பிஹெச் அண்ட் பிஒஹெச் வந்து ஃபுல்லாக நம்ம அதை தான் கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம், we can use the Henderson-Hasselbalch equation. pH is equal to pKa plus log சால்ட்னா வந்து அந்த காமன் கான்ஜுகேட் பேஸ் இருக்கு இல்லையா, அதனோடது ப்ளஸ் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன். இதே மாதிரி வந்து பிஒஹெச் வேணால் பிஒஹெச் இஸ் ஈக்குவல் டு பிகேபி ப்ளஸ் லாகு சால்ட் பை பேஸ். இது வந்து ஹெண்டர்சன்-ஹாசல்பேக் ஈக்குவேஷன். ஸோ ஜென்ரலாக வந்து கேட்பாங்க. அப்புறமா வந்து சப்போஸ் யூ ஆர் டூயிங் த டைட்ரேஷன், ஒரு ஆசிட் வச்சுட்டு பேஸ் வச்சுட்டு நீங்கள் பொட்டென்ஷியோமெட்ரிக்காக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வால்யூம் ஆஃப் த டைட்ரண்ட், நீங்கள் என்ன வால்யூம் வந்து பியூரெட்டில் எடுத்திருக்கீங்களோ அந்த பியூரெட்டுக்கும் ஒரு எம்எல்க்கு அதனோட பொட்டென்ஷியல் பிஹெச் என்ன நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஒன்ஸ் என் பாயிண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக ஆகிடும், ஓகே. ஆனால் இதுவும் ப்ளூவில் இருக்குது, இதுவும் ப்ளூவில் இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு என் பாயிண்ட் வந்துச்சுன்னா என்ன, இந்த மாதிரி ஸ்டாட்டிக், அப்போது இதுதான் என்னோட என் பாயிண்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போது இதிலே கிராஃப் டைப் இருக்குது. இப்போது வால்யூம் வெர்சஸ் பிஹெச், டைரெக்டாக பிஹெச் போடுறீங்க, இல்லை வோல்டேஜ் ஈன்னு வச்சுப்போம், வோல்டேஜ் ஈன்னு வச்சுப்போம். உங்களுக்கு கிராஃப் வந்து எஸ் கிராஃப் மாதிரி வரும், இல்லைனா வந்து இதனோட ரிவர்ஸ் கிராஃப் மாதிரி வரும். இங்கே அகெயின் வால்யூம் டிஇ பை டிஃப்ரென்ஸ் இன் பொட்டென்ஷியல் பை வால்யூம் எடுக்கிறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இப்படி காஷியன் கர்வ் மாதிரி வரும். இதுதான் வந்து என்னோட என் பாயிண்ட்டு. சப்போஸ் டி ஸ்கொயர் இ பொட்டென்ஷியல் வந்து வால்யூமால் டிஃப்ரென்ஸ் 2 டைம்ஸ் எடுக்கிறீங்க, அகெயின் வால்யூம் கூட இது பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு என்ன வரும், லைக் என்னமோ இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரா மாதிரி உங்களுக்கு இந்த கிராஃப் வரும். இந்த ரேஞ்ச் தான் வந்து இதுதான் வந்து என் பாயிண்ட்டு. அப்போ கிராஃப் டைப் கேட்பாங்க. வெறும் இ வெர்சஸ் வினா வந்து எஸ் கிராஃப் ஆர் இசட் கிராஃப் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். டிஇ பை டினா வந்து ஒரு பெல் கிராஃபு, டி ஸ்கொயர் இ பை டினா வந்து உங்களுக்கு ஒரு இஎஸ்ஆர் கிராஃப் மாதிரி வரும், ஓகே. அது வந்து கிராஃபிக்கல் பேட்டர்ன் ஃபார் பொட்டென்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன். ஸோ அதுதான் இங்கே வரையலான்ட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு கிளியராக இல்லைனாக்கா, ஓகே. இங்கே வால்யூம் ஆஃப் த, அதாவது என்ன எடுப்பீங்கன்னா, உங்கள் வந்து பீக்கர் இருக்கும், அதில் பிஹெச் மீட்டர் இருக்கும், அதை தனியாக கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கே ஒரு
பீக்கர்லேருந்து நீங்கள் ஆசிடோ பேஸோ வந்து என்ன பண்ணுவீங்க, ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்து 1 mlக்கு ஊற்றிட்டு இங்கே என்ன ரீடிங் கனெக்ட் பண்ணுவீங்க. 2 mlக்கு என்ன ரீடிங், 3 mlக்கு என்ன ரீடிங், அந்த மாதிரி ஒரு ரீடிங்காக போகிறப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு 6 ml இப்படி நம்ம இது வந்து வால்யூம் 0 ml 1 ml 2 ml போட்டுகிட்டே 2 3 போடுறப்ப திடீர்னு இப்படி பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாட்டிக் ஆகிடும். இப்போ இதுதான் வந்து அப்போ 3 ml என்னோட என் பாயிண்ட் வருதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த பக்கம் வந்து நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம், வோல்டேஜ், ஐ மீன் வோல்டேஜ்னா மெஷர் பண்ணுவோம், பொட்டென்ஷியல். இப்போ வால்யூம் வெர்சஸ் வி வந்து எஸ் கிராஃப் ஆர் இசட் கிராஃப், இதனோட ரிவர்ஸ் கிராஃப். இப்போ வந்து இது எடுத்துட்டிங்க, இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்க, அப்புறம் உங்கள் பொட்டென்ஷியலுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்க. அதனோட ரேஷியோ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, DE/dV அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி வால்யூம் கூட நீங்கள் எதாவது பிளாட் பண்ணுறீங்க. அப்போ அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இப்படி லைக், இப்போ இதுதான் வந்து என் பாயிண்ட், இங்கே இதுதான் என் பாயிண்ட். ஓகே, அடுத்து D²E/dV²க்கும் வால்யூமுக்கும் நீங்கள் அதை எடுக்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா லைக், ஸ்பெக்ட்ரால் என்னால் பெயிண்டில் சரியாக வரைய முடியலைங்க, என்னோடய ரைட்டிங் போர்ட் இஸ் ஹேஸ் சம் ப்ராப்ளம். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த மிடில் பாயிண்ட். ஓகே, இதுதான் வந்து என் பாயிண்ட், லைக் இப்படி, இதுதான் வந்து என் பாயிண்ட். ஓகே, ஸோ இது வந்து D²E/. அப்போ கிராஃபிக்கல் பேட்டர்ன் கேட்டாங்கன்னா E/க்கு என்ன கிராஃப் வரும், DE/க்கு என்ன கிராஃப் வரும் கேட்டாங்கன்னா கிராஃப் பேட்டர்ன் வச்சு 1 வரும். எனக்கு 3rd இயரில் கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு வருமானு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் கரோஷன். ஸோ ஜென்ரலாக வந்து நமக்கு எர்த் க்ரஸ்ட்லேருந்து நிறைய மெட்டல் ஆக்சைட்ஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அது வந்து என்ன ஆகுது, ஸோ இப்போ ஒரு நமக்கு கோல்டு, சில்வர், பிளாட்டினம்லாம் இருக்குது. இந்த நோபல் மெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில், ஏன் நம்ம அது ஆர்னமெண்ட்ஸாக வந்து நகையாக ஏன் வச்சுருக்கோன்னா அது சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகாதனால. அதுலேயும் சில்வர் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் ஃபார்ம் பண்ணும், பட் கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ரியாக்ஷன் பண்ணாது. அது பேர் நம்ம நோபல் மெட்டல்ஸ் சொல்லுவோம். நோபல் கேஸஸ் வேறு, நோபல் மெட்டல்ஸ் வேறு. காயினேஜ் மெட்டல்ஸ் தான் வந்து நோபல் மெட்டல்ஸ். ஓகே, எதுனா வந்து காப்பர், சில்வர், கோல்டு, இப்போ ரீசெண்டாக பிளாட்டினம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 3 தான் காயினேஜ் மெட்டல்ஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் கம்பேரிட்டிவ்லி வந்து கோல்டோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எலிமெண்டல் ஸ்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணாது. பட் சில்வர் கூட உங்களுக்கு சீக்கிரமாக சில்வர் சல்ஃபைட் ஃபார்ம் பண்ணிடும், காப்பர் கூட உங்களுக்கு காப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடும். பட் கம்பேரிட்டிவ்லி அந்த அதர் மெட்டல்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஓகே தான், தே ஆர் வெரி ஸ்டேபிள். ஓகே, ஸோ அப்போது கரோஷன் என்னென்னா த கிராஜுவல் டிட்டோரியேஷன் ஆஃப் or destruction of metals or alloys in the electrochemical reaction with its environment. ஓகே, ஸோ ஒரு மெட்டல் வந்து மெட்டல் ஆக்சைட்ஸாவோ இல்லை மெட்டல் குளோரைட்ஸாவோ வந்து உங்களுக்கு மாறுறது தான் வந்து அது கரோட் ஆகிறது தான் வந்து கரோஷன் சொல்லுவோம். லைக் நீங்கள் வந்து ஒரு மெட்டல் ஒரு யுட்டென்சில் வச்சுருக்கீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் லேயர், காப்பர் வெஸ்ஸலாக இருந்தால் உங்களுக்கு க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகும், சில்வராக இருந்தால் பிளாக் கலர் ஃபார்ம் ஆகும், அலுமினியமாக இருந்தால் மேபி அது மேலே ஒரு ரஸ்டிங், இட் ஃபார்ம்ஸ் அ கோட்டிங். அதனோட ஆக்சைடு லேயரோ இல்லை குளோரைட் லேயரோ கார்பனேட் லேயரோ வந்து ஒரு ப்ரிசிபிடேஷனாக ஃபர்தராக கரோட் ஆகிறதுக்கு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அது பேர் தான் வந்து அந்த கரோட் ஆக்சுவலி அது பேர், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கரோஷன். இட்ஸ் அ கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டிட்டோரியேஷன் ஆஃப் த மெட்டல்ஸ் பை கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். இது ஏன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டில் ஆக்சிஜன் நிறைய இருக்குது. ஸோ ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அந்த மெட்டல் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஆக்சைட்ஸாக மாறிடும், இல்லை சல்ஃபர் கேஸ் இருந்துச்சுன்னா சல்ஃபைட்ஸாக மாறிடும். என்விரான்மெண்ட்டில் குளோரின் HCl இருந்துச்சுனாக்கா குளோரின் கேஸ் இருந்துச்சுன்னா குளோரினாக மாறும். இல்லை கார்பனேட்ஸ் வந்து டியூ டு தி சம் வாட்டரில் வந்து உங்களுக்கு நம்ம அந்த வாட்டர் வெசலில் வந்து பிடிக்கிறதுக்காக வாட்டரில் கார்பனேட் கண்டென்ட் இருக்கும், அதனால் வந்து கார்பனேட்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன கரோஷன் ஆனால இப்போ நம்ம ஒரு மெஷினரியில் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். ஓகே, இப்போ சப்போஸ் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக டம்ளர் அதில் கரோட் ஆகிருக்கு, ஒரு அயன் ரஸ்ட் உள்ளே போச்சுன்னா கண்டாமினேஷன் நடக்கும். ஒரு எக்யூப்மெண்ட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் லேபில், அதுவும் கரோட் ஆச்சுன்னா அதை நம்ம வி ஹேவ் டு ரீப்ளேஸ். அதே மாதிரி வந்து ஒரு பிளான்ட்டுன்னா வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம அந்த பெரிய பெரிய பைப்ஸ்லாம் வந்து மெட்டல்ஸில் இருக்குது, அதில் நிறைய வேப்பர்ஸ் போகும். அப்போ வந்து அது கரோட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இட் காஸ்ட். அது இல்லாமல் வந்து கரோஷன் ரிலீஸஸ் டாக்ஸிக் ப்ராடக்ட் அண்ட் ஹெல்த் ஹசார்ட்ஸ்.
அயன் ரஸ்ட்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஊண்டில் வந்து பட்டுச்சுன்னா இட் வில் டேக் மோர் டைம் டு ஹீல் இல்லையா? ஸோ ஏன்னா ஆக்சிடேஷன் வந்து தொடர்ந்து அது வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த கரோஷன் வந்து 2 டைப் ஆஃப் கரோஷன் இருக்குது. ட்ரை கரோஷன் அண்ட் வெட் கரோஷன். ட்ரை கரோஷன்னா மெட்டல் சர்ஃபேஸில் அட்மாஸ்பியரில் இருக்க கேஸ் O2 கேஸ், H2 கேஸ், SO2 கேஸ், N2 கேஸ் வந்து என்ன ஆகும், இது கூட அட்டாச் பண்ணி ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ், ஆக்சைட்ஸ், நைட்ரைட்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகே. வெட் கரோஷன்னா டியூ டு த கான்டாக்ட் வித் ஈச் அதர், ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன்னாலேயோ இல்லை அக்வஸ் சொல்யூஷனாலேயோ இல்லை வாட்டர்னாலேயோ வர்றது வந்து வெட் கரோஷன் சொல்லுவோம். இந்த ட்ரை கரோஷனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா வந்து ஆக்சிடேஷன் கரோஷன், பை ஹைட்ரஜன்னா அது பேர் ஹைட்ரஜன் கரோஷன். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் ஒரு லிக்விட் இருக்குன்னா லிக்விட் மெட்டல் கரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது இவ்வளோ தான். நான் இது வந்து ரொம்ப இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டு, ஜஸ்ட்டு ஓவராலாக சொல்கிறேன். இது உங்களுக்கு வந்து ஆக்சைடு வந்து ஜென்ரலாக வந்து இங்கே M+M2+ இருக்குது. மெட்டல் ஆக்சைடு சீக்கிரமாக ஃபார்ம் பண்ணும். ஓகே. ஏன்னா அல்கலி மெட்டல்ஸ்லாம் வந்து என்னது, இந்த உங்களுக்கு பீரியாடிக் டேபிளோட லெஃப்ட் சைடில் இருக்குது. அது எல்லாமே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுத்து என்ன ஆகும், இட் வாண்ட் டு கோ டு தி ஹையர் லெவல். அப்போ வந்து ஆக்சிடேஷன் வந்து சீக்கிரமாக ஆக ட்ரை பண்ணும். இப்போ வந்து இட் கேன் அட்டைன் த நோபல் கேஸ், அதனால் வந்து சீக்கிரமாக வந்து ஆக்சிடேஷன் வந்து ஆகும். அதே மாதிரி வந்து நேச்சர் ஆஃப் த ஆக்சைட் ஃபிலிங் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிள் இது உங்களுக்கு தேவையில்லை. ஆக்சைட் ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பில்லிங் பிட்வர்த் ரூல் மேபி எவ்வளோ ஆக்சைட் ஃபார்ம் ஆயிருக்கு டிவைட் பை எவ்வளோ மெட்டல் கன்சியூமர் இருக்குது, அதனோட ரேஷியோ தான் வந்து பில்லிங் பிட்வர்த் ரூல் சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தாக்கா போரஸாக இருக்கும் அந்த ஆக்சைட் லேயர், ப்ரொடெக்டிவ் லேயர். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் இருக்குது, அலுமினியத்துக்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த லேயர் ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து அடியில் இருக்க அலுமினியம் வந்து கரோட் ஆகாது. அப்போ அது பேர் வந்து ப்ரொடெக்டிவ் லேயர்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பில்லிங் பிட்வர்த் ரூல் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அந்த லேயர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம், சோடியம்லாம் இருக்குது, அந்த ரேஷியோ வந்து லெஸ் தென் 1 இருக்குது. அந்த லேயர் ஃபார்ம் ஆனாலும் நான் ப்ரொடெக்டிவ் தான், திருப்பி கரோட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து போரஸாக இருக்கும், ஓட்டையாக இருக்கும். அப்போ ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம்ஸ் தி நான் போரஸ் ப்ரொடெக்டிவ் லேயர். பில்லிங் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த ஆக்சைட் லேயர் வந்து போரஸாக இருக்கும், நான் ப்ரொடெக்டிவாக இருக்கும், ஓட்டை இருந்துகிட்டே இருக்கும், கரோஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து ஹைட்ரஜனால் வந்து உங்களுக்கு எம்ப்ரிட்டல்மெண்ட் நடக்கும். லைக் ஒரு FeH2S இருக்குது, இது வந்து Fe வந்து சல்ஃபைடாக மாறும், ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ வந்து அடுத்து லைக் ஹைட்ரஜன் அது கூட சேர்ந்து உங்களுக்கு கார்பியூரேஷன், நம்ம வந்து ஸ்டீலில் வந்து கார்பன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. அந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கூட சேர்ந்து மீத்தேனாக மாறிடும். அப்போ ஒன்ஸ் அதில் இருக்க கார்பன் போச்சுன்னா அந்த ஸ்டீலோட கெப்பாசிட்டி வந்து போயிடும். அது பேர் வந்து டீகார்பனைசேஷன் ஆஃப் த ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விட் மெட்டல் கரோஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெர்க்குரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டோம், மெர்க்குரி வந்து இன்னொரு இப்போ நம்ம கோல்டு மேலே யூஸ் பண்ணால் அந்த கலர் வந்து மாறிடும். அப்போது இது பேர் வந்து லிக்விட் மெட்டல் கரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெட் கரோஷன் ஆஸ் யூஷுவல் வாட்டர் கூட காண்டாக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைட்ராக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக. ஸோ இது வந்து ப்ரிவென்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணலாம், எலக்ட்ரோப்ளேட்டிங் பண்ணலாம், கேல்வனைசேஷன் பண்ணலாம், ஆனோடைசேஷன், பெயிண்ட்டு. அந்த மெட்டல் மேலே வந்து நம்ம பெயிண்ட், எதுக்காக நம்ம ஜன்னல் கம்பிக்கெலாம் பெயிண்ட் அடிக்கிறோம், அப்படியே விட்டாக்கா அது வந்து கரோட் ஆகிடும். அப்போது லைக் சீஸோ ரீஜன் கிட்ட இருக்குன்னா சால்ட் வாட்டரோட வேப்பர்ஸ் கூட வந்துச்சுன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ் சீக்கிரமாக கரோட் ஆகிடும். அப்போது அதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறது, க்ரீஸிங் பண்ணுறது. ஓகே. அப்புறம் பயோஃபிலிம் கோட்டிங், பாசிவேஷன், ஆனோடைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பரை காப்பாற்றுனா அது மேலே வந்து நீங்கள் ஜிங்கை கோட் பண்ணிங்கன்னா ஜிங்க் வந்து கரோட் ஆகி அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் பண்ணணும். அப்போது அது பேர் வந்து ஆனோடிக் என்ன சொல்கிறது, சாக்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சாக்ரிஃபிஷியல் ஆனோடு யூஸ் பண்ணுறது. லைக் ஒரு மெட்டலை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு மெட்டல் அது மேலே கோட் பண்ணுறப்ப அந்த மெட்டல் வந்து கரோட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ அப்போ எலக்ட்ரோப்ளேட்டிங், கேல்வனைசேஷன், ஆனோடைசேஷன், பாசிவேஷன், பயோஃபிலிம் கோட்டிங், பெயிண்டிங், கரோஷன் இன்ஹிபிட்டார், பீரியாடிக் கிளீனிங் ஆஃப் மெட்டல் சர்ஃபேஸ், அது மேலே கரெக்டாக பாலிஷ் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரிவென்ஷன் மெத்தட். ஓகே. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா வந்து வி ஸ்டார்டட் வித் த
ஒரு வந்து செல்ஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸு வந்து இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், எலக்ட்ரோட்ஸ், ரிவர்சிபிள் எலக்ட்ரோட்ஸ், இர்ரிவர்சிபிள் செல்ஸ் இருக்குது. ரியாக்ஷன் வந்து நான் ஸ்பான்டேனியஸாக ஒரு சைடே போச்சுன்னா வந்து அது பேர் இர்ரிவர்சிபிள் செல்ஸ், 2 சைடு நடந்துச்சுன்னா ரிவர்சிபிள் செல்ஸ். அப்படி தான் இருக்குது. ரிவர்சிபிள் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, ஆனால் இர்ரிவர்சிபிள் எலக்ட்ரோட்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. இப்போ ரிவர்சிபிள் எலக்ட்ரோடில் 4 டைப்ஸ் 5 டைப் பார்த்தோம். மெட்டல் சால்ட்டு, மெட்டல் இன்சாலிபிள் சால்ட்டு, கேஸ் எலக்ட்ரோடு, ரெடாக்ஸ் எலக்ட்ரோடு, அப்புறம் அயான் செலக்டிவ் எலக்ட்ரோடு, 5 டைப்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அரீனியஸ் தியரி, ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லாம், ஓகே, கோல்ராஷ்லாம் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இதில் இன்னும் நிறைய இருக்குது. உங்கள் சிலபஸ் ஐ கவர்ட் ஃபார் த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ ஐ திங்க் அடுத்து வந்து நிறைய பேர் வந்து மீன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஐ திங்க் ஐ வில் பி ஸ்டார்டிங் த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. ஸோ என்ன நெக்ஸ்ட் அப்கமிங் டாபிக் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியாக இருக்கும். Anyway, I had to prepare. So hope you understood this topic. இல்லை டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. Thank you very much.